Dear students, this is Gayatri ma'am from Nameless Academy. Today வந்து நம்ம physics paper question discussion தான் full syllabus testக்காக பார்க்க போறோம். ஸோ இதுல இந்த full test 4ல வந்து என்னென்ன கொஷின்ஸ் எல்லாம் இதுல வந்திருக்கு அப்படின்றத நான் 11th-க்கும் 12th-க்கும் இண்டிவிஜுவலா செப்பரேட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ நம்மளோட 11th syllabusல வந்து 23 கொஷின்ஸ் இருக்கு அண்ட் 12th syllabusல வந்து 22 கொஷின்ஸ் இருக்கு. டோட்டலா 45 கொஷின்ஸ். இந்த 45 கொஷின்ஸ்ல நமக்கு ஈஸியஸ்ட் சாப்டர்ல பார்த்தோன்னா நம்மளோட மாடர்ன் பிசிக்ஸ்ல இருந்து மட்டுமே டுயல் நேச்சர் அண்ட் ஆட்டம்ஸ் அண்ட் நியூக்ளியை செமிகண்டக்டர் இதுல எல்லாம் சேர்த்து 6 கொஷினும் அண்ட் எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸ்ல இருந்து 1 கொஷினும் டோட்டலா 7 கொஷினும் நமக்கு இதுல இருந்து இருக்கு. இப்போ இந்த 45 கொஷினுக்கான கொஷின் டிஸ்கஷன் பார்ப்போம். அதுல ஃபர்ஸ்ட் கொஷின், in a ground to ground projectile motion a body is projected with a initial velocity of 20 meter per second at an angle of 60 degree with the vertical. What is the velocity of the body will make an angle of 45 degree with the horizontal after time t is equal to. நம்மளோட கொஸ்டின்ல ground to ground projectile motion கொடுத்திருக்காங்க. அப்ப ground to ground projectile motionல நம்மளோட பார்ட்டிகல் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ்ல இருந்து நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணும்போது இனிஷியலா எவ்வளவு ஸ்பீட்ல மூவ் ஆகுது அப்படின்னா 20 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்ற ஸ்பீட்ல மூவ் ஆகுது. இனிஷியல் வெலாசிட்டி u. ப்ரொஜெக்ட் பண்ணும்போது நம்மளோட பார்ட்டிகல் என்ன பண்ணுது அப்படின்னா 60 டிகிரி ஆங்கிள் வெர்டிக்கல் ஆங்கிள் மேக் பண்ணுது. அப்போ வெர்டிக்கல் டைரக்ஷனுக்கான ஆங்கிள் இங்க 60 டிகிரி அப்படின்னா ஹரிசாண்டல் டைரக்ஷன்ல ரிமைனிங் எவ்வளவு இருக்கும்? 30 டிகிரி இருக்கும். ஸோ டோட்டலா இவன் வந்து 90 டிகிரில பிரசென்ட் ஆயிருக்கும். இப்போ நம்மளோட பார்ட்டிகலை இங்க இருந்து ப்ரொஜெக்ட் பண்ணும்போது நம்மளோட பார்ட்டிகல் 45 டிகிரி ஆங்கிள மேக் பண்ணணும் அப்படின்னா எவ்வளவு டைம் எடுத்துக்கும் அப்படின்றது தான் நம்மளோட கொஸ்டின். அப்போ ப்ரொஜெக்டைல் மோஷன்ல நம்ம எழுதும் போது இங்க வந்து vx இருக்கும், இங்க vy, இது நெகட்டிவ் ஜே கேப் டைரக்ஷன்ல இருக்கும். இவனுக்கான ரிசல்டன்ட் எடுத்தோம் அப்படின்னா எகைன் இங்கேயுமே வந்து எவ்வளவு ஆங்கிள் ப்ரொஜெக்ட் ஆயிருப்பான்? 30 டிகிரி ஆங்கிள் ப்ரொஜெக்ட் ஆயிருப்பான். அப்ப ஃபர்ஸ்ட் நம்மளோட பார்ட்டிகல் எங்கெல்லாம் 45 டிகிரி மேக் பண்ணும்? இங்கேயும் பார்த்தோன்னா 30 டிகிரி ஆங்கிள் தான் மேக் பண்ணிருக்கு. அட் மேக்சிமம் ஹைட் போனோம்னா நம்மளோட வெர்டிகல் டைரக்ஷன் vx வந்து என்ன ஆயிடும்? 0 ஆயிடும். அப்ப ரிமைனிங் எனக்கு யார் இருப்பாங்கன்னா ux மட்டும்தான் இருப்பாங்க. அப்ப vx ஈக்குவல் டு நம்ம ux cos θன்னு எழுதுவோம். இந்த இடத்துலயும் இவன் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலா இருக்கிறதுனால தீட்டா என்ன ஆயிடும்? 0 டிகிரி ஆயிடும். அண்ட் நெக்ஸ்ட் கீழே கிரவுண்ட் டு கிரவுண்ட் ப்ரொஜெக்டைலுக்கு வரும்போது இவன் என்ன பண்றான்? நெகட்டிவ் ஆக்சிஸ்ல 30 டிகிரி ஆங்கிள் தான் மேக் பண்றான். அப்போ எங்கேயுமே நம்மளோட பார்ட்டிகல் வந்து 45 டிகிரி ஆங்கிள் மேக் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் கிடையாது. சோ நம்மளோட ஆன்சர்ல பார்த்தா அப்படின்னா 2 செகண்ட்ஸ், 1.5 செகண்ட்ஸ், 0.5 செகண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் லாஸ்ட் ஆப்ஷன், the velocity will never make an angle 45 degree with the horizontal because horizontal இங்கேயும் 30 டிகிரி தான் இருக்கு, இந்த டைரக்ஷன்லயும் 30 டிகிரி தான் இருக்கு. 45 டிகிரிக்கு பாசிபிள் கிடையாது. அதனால fourth option. Next question. In a variation of electric potential in a region with the distance along the x-axis only from a fixed point is as shown in below. A charge plus q is placed at a distance x equal to 5 meter and released. What is the charge will initially? இங்க வந்து நமக்கு பொட்டன்ஷியலுக்கும் டிஸ்டன்ஸுக்கும் ஒரு கிராஃப் கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல பொட்டன்ஷியலுக்கும் பொசிஷன் வெக்டார் ஆர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கான ஃபார்முலா என்னன்னு எழுதுவோம்? v வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ் dv டிவைடட் பை dxன்னு எழுதுவோம். அண்ட் காமனா நம்ம ஃபார்முலா எழுதும் போது e வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ் dv டிவைடட் பை dr. இதுல dr அப்படின்றது பொசிஷன் வெக்டார். இந்த பொசிஷன் வெக்டார் நமக்கு எக்ஸ் ஆக்சிஸ்ல கொடுத்துருக்கிறதுனால நம்ம இந்த ஃபார்முலாவை dxக்கு ஈக்குவல் பண்ணி எழுதிக்கலாம். ஓகே, அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கான பொட்டன்ஷியல் டிஸ்பிளேஸ்மெண்ட் டைரக்ஷனுக்கான ஃபார்முலா எழுதியாச்சு. அண்ட் நம்மளோட கொஸ்டின்ல என்ன கேக்குறாங்க? நம்மளோட சார்ஜ் எக்ஸ் ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர்ல நான் பிளேஸ் பண்ணனேன் அப்படின்னா இந்த சார்ஜ் எப்படி எல்லாம் மூவ் ஆகும்? ஆக்சுவலா நம்ம இங்க பிளேஸ் பண்ற சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜ். சோ பாசிட்டிவ் சார்ஜுக்கான எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்பவுமே எப்படி இருக்கும் அப்படின்னா அவுட்வர்ட். அப்போ moves away from the origin ஒரு ஆப்ஷன் இருக்கு, moves towards the origin இருக்கு, not move, trace the circular path. இது சர்க்குலர் பாத்தையும் மேக் பண்ணாது, மூவ் ஆகாமலும் இருக்காது. அண்ட் டுவோர்ட்ஸ் த ஆரிஜின் அப்படின்னா நெகட்டிவ் சார்ஜ் ஆயிருந்தா மட்டும்தான் டுவோர்ட்ஸ் த ஆரிஜின் மூவ் ஆகும். இங்க நம்ம பாசிட்டிவ் சார்ஜ் பிளேஸ் பண்றதுனால நம்மளோட எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்பவுமே என்ன பண்ணும்? மூவ் அவே ஃப்ரம் த ஆரிஜின். சோ ஆன்சர் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். இங்க வந்து நிறைய கால்குலேஷன் எல்லாம் கொடுத்துட்டு கேட்டிருக்காங்க. நமக்கு கால்குலேஷன் தேவை கிடையாது. x ஈக்குவல் டு 5 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல என்னோட பாசிட்டிவ் சார்ஜ் நான் பிளேஸ் பண்றேன் அப்படின்னா இவனுக்கான ரிலேஷன் என்னன்னு தான் நமக்கு கொஸ்டினா கேட்டிருக்காங்க. அப்ப பாசிட்டிவ் சார்ஜுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு மூவ் அவே ஃப்ரம் த ஆரிஜின். நெக்ஸ்ட் கொஸ்டின்.
A DC circuit as shown in the figure, the power loss is zero across which of the following resistance? நமக்கு வந்து இங்க ஒரு 5 resistance இருக்கு. அந்த 5 resistanceம் Wheatstone bridge formationல நமக்கு கொடுத்துட்டாங்க. இந்த formationல நான் V potential இதுக்கு அப்ளை பண்றேன். அப்ளை பண்ணும்போது இங்க இருக்கிற எந்த ரெசிஸ்டன்ஸுக்கு பவர் லாஸ் ஜீரோவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேக்குறாங்க. இப்போ நம்ம இந்த வீட்ஸ்டோன் பிரிட்ஜ்ல நம்ம என்ன எழுதியிருப்போம் அப்படின்னா, சப்போஸ் இதை வந்து நம்ம R1, R2 அண்ட் R3, R4 ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா, இல்லைன்னா நம்ம வந்து R1க்கு பதிலா PQன்னு நம்ம எழுதியிருப்போம். இது PQ or S எழுதலாம். அப்ப எழுதுனா P by Q ஈக்குவல் டு என்னன்னு எழுதலாம், R by S. இதுல வந்து நமக்கு ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபைண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா நம்ம இந்த P by Q R by S ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சுட்டு ஆன்சர் என்னன்னு ஃபைண்ட் பண்ணலாம். நமக்கு கேட்கிற கொஸ்டினே யாருக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்காது, அவனுக்கு பவர் லாஸ் யாருக்கு ஜீரோவா இருக்கும் அப்படின்னு தான் கேக்குறாங்க. அப்போ அக்கார்டிங் டு த வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் கண்டிஷன் நம்மளோட சென்டர்ல இருக்கிற இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு தான் கரண்ட்டும் ஃப்ளோ ஆகாது. ஸோ கால்வனாமீட்டர் கரண்ட் IG 0ன்னு படிச்சிருக்கோம். அதனால நம்மளோட 55 ஓமுக்கு மட்டும்தான் பவர் லாஸ் என்னவா இருக்கும், ஜீரோவா இருக்கும். ஸோ ஆன்சர் 55 ஓம். Next question. A block of mass 5 kg is moving downward with a constant velocity 2 meter per second on a fixed inclined plane as shown in the figure. What is the net force acting on the body? இந்த கொஸ்டின்ல வந்து பார்க்க ஒரு 4 லைன் கொஸ்டின் மாதிரி தான் இருக்கும். ஆனா ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் கவனிச்சு அப்படின்னா நம்ம ஈஸியா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் மேக் பண்ணலாம். கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி கொடுத்தாச்சு, நெட் ஃபோர்ஸ் கேக்குறாங்க, அந்த பாடி எனக்கு டவுன்வர்டா மூவ் ஆகுது. ஓகே, தர் இஸ் நோ கால்குலேஷன், ஒன்லி தியரி கான்செப்ட். கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில நம்மளோட பார்ட்டிகல் மூவ் ஆகுது அப்படின்னா ஆக்சலரேஷன் என்னவா இருக்கும், ஜீரோவா இருக்கும். ஆக்சலரேஷன் ஜீரோவா இருக்கு அப்படின்னா நெட் ஃபோர்ஸ் ஃபார்முலா என்னன்னு எழுதலாம், F ஈக்குவல் டு ma எழுதலாம். ஆக்சலரேஷன் ஜீரோ ஆகும்போது என்னோட F நெட்டும் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும், ஜீரோ ஆயிடும். அப்ப F நெட் ஈக்குவல் டு என்னது, ஜீரோ. சோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கும்போது எங்கெல்லாம் உனக்கு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி ரிலேஷன் கொடுத்துட்டு நெட் ஃபோர்ஸ் கேக்குறாங்களோ அங்கெல்லாம் உன்னோட வேல்யூ என்ன ஆயிடும், ஜீரோ வேல்யூ ஆயிடும். எல்லாத்துக்குமே வந்து கால்குலேஷன் போடணும்ன்றது அவசியம் கிடையாது. சில இடத்துல நம்ம இந்த கான்செப்டையும் கவனிச்சு எழுதணும் அப்படின்னா ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். இதுக்கு ஆன்சர் வந்து 4th ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின். An AC circuit is shown in the figure. If a very high frequency input voltage source is used, what is the effective impedance of the circuit? இதுல high voltage source AC signal கொடுக்கும் பொழுது எஃபெக்டிவ் இம்பிடன்ஸ் இந்த சர்க்கியூட்டுக்கு என்னன்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்ப இந்த சர்க்கியூட்ல நம்ம கவனிச்சோம்னா ரெசிஸ்டன்ஸும் கெப்பாசிட்டன்ஸும் கொடுத்துட்டாங்க. ரெசிஸ்டன்ஸும் கெப்பாசிட்டன்ஸும் கொடுத்துட்டு நான் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் வோல்டேஜ் சப்ளை பண்ணேன் அப்படின்னா எஃபெக்டிவ் இம்பிடன்ஸ் யாருக்கு எழுதலாம், நம்மளோட கெப்பாசிட்டன்ஸ்க்கு எழுதலாம். அப்போ கெப்பாசிட்டன்ஸ்க்கு எழுதும் போது இம்பிடன்ஸ் ஆஃப் த கெப்பாசிட்டன்ஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை ஒமேகா சின்னு எழுதுவோம். ஆக்சுவலா இங்க ஃப்ரீக்வன்சி ரிலேஷன் கேட்டிருக்கிறதுனால இந்த ஒமேகாவை இன்னுமே நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம், 2 பை n ஆர் 2 பை f. ஓகே, இப்போ xc ஈக்குவல் டு 1 டிவைடட் பை 2 பை f இன்டு c எழுதுனா xc-க்கு உன்னோட ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்கு, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கு. அப்போ ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆகும்போது உன்னோட இம்பிடன்ஸ் என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். இம்பிடன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது உன்னோட ஃப்ரீக்வன்சி ஆட்டோமேட்டிக்கா டிக்ரீஸ் ஆகும். இது வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் ரிலேஷன். அதனால நம்மளோட கெப்பாசிட்டருக்கு வந்து ஷார்ட் சர்க்கியூட். ஏன் கெப்பாசிட்டருக்கு ஷார்ட் சர்க்கியூட் அப்படின்னா இவனுக்கான ஃப்ரீக்வன்சி அதிகமா இருக்கும்போது இம்பிடன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுச்சு, இங்க டிக்ரீஸ் ஆயிடுச்சு. நமக்கும் அந்த கண்டிஷன் தான் கொடுத்துருக்காங்க. வெரி ஹை ஃப்ரீக்வன்சியை நான் இன்புட் வோல்டேஜா கொடுக்கும் பொழுது நம்மளோட கெப்பாசிட்டன்ஸ்க்கான இம்பிடன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு. அதனால நம்மளோட கெப்பாசிட்டன்ஸ் ரெண்டு பேருமே 2 மைக்ரோஃபேரட்டும் 5 மைக்ரோஃபேரட்டும் ஷார்ட் சர்க்கியூட்டா ஆக்ட் ஆயிடுவாங்க. அப்ப ஷார்ட் சர்க்கியூட்டா ஆக்ட் ஆகும்போது ரிமைனிங் ரெசிஸ்டன்ஸ் மட்டும்தான் இருக்கும். அவனுக்கான ஈக்குவேஷன் எழுதணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இங்க இருக்கிறது 3 ஓம் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் இங்கேயும் 3 ஓம் ரெசிஸ்டன்ஸ், இங்க இருக்கிறது 6 ஓம் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் அகைன் இங்க வந்து 5 ஓம் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இதுல வந்து நம்ம பொட்டன்ஷியல் கொடுக்குறோம். அப்ப கொடுத்தோம்னா இது ரெண்டு பேருமே சீரிஸ் காம்பினேஷன். அப்ப எழுதும்போது 6 ஓம் ரெசிஸ்டன்ஸ், இங்கேயும் வந்து நமக்கு 6 ஓம் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் இந்த இடத்துல வந்து நமக்கு 5 ஓம் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அப்ப இதை இன்னுமே வந்து சிம்பிளிஃபை பண்ணி எழுதணும் அப்படின்னா 6 இது ரெண்டுமே பேரலல் காம்பினேஷன்ல இருக்கு. ஸோ இது வந்து ஆர் ஈக்குவலன்ட் ஈக்குவல் டு பேரலல் காம்பினேஷன்ல இருந்தது அப்படின்னா 6
36 எழுதுவோம். 6 plus 6 12. அப்ப 36 divided by என்னன்னு எழுதலாம் 12. எழுதும்போது உனக்கு இந்த ஆன்சர் எதுக்கு ஈக்குவல் வந்துடும் அப்படின்னா 3 ரெசிஸ்டன்ஸுக்கு 3 ஓமுக்கு ஈக்குவலா வந்துடும். அப்ப 3 ஓமுக்கு எழுதுனா இங்க இருக்கிறது அகைன் இது 3 ஓம் அண்ட் 5 ஓம். இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணி எழுதிட்டே வந்தேன்னா லாஸ்டா இவங்க ரெண்டு பேருமே சீரிஸ் ரெசிஸ்டன்ஸ்ல வந்துருவாங்க. அப்ப இ எஃபெக்ட் ஆர் ஆர் எஃபெக்ட் எழுதும்போது நமக்கு 3 plus 5 எவ்வளவு ஆயிடும் 8 ஆயிடும். அப்போ இந்த எஃபெக்டிவ் இம்பிடன்ஸ் சர்க்யூட்டுக்கு என்ன அப்படின்னா 8 ohm. அப்ப ஆன்சர் வந்து நமக்கு செகண்ட் ஆப்ஷனா இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், the position y of the particle moving along y axis varies with the time t as shown in the figure. The average acceleration of the particle in a time interval t equal to 0 to t equal to 3 seconds. நமக்கு வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் டைமுக்குமான ரிலேஷன் கொடுத்தாச்சு. இப்ப நமக்கு என்ன கேக்குறாங்க அப்படின்னா ஆவரேஜ் ஆக்சலரேஷன். ஆவரேஜ் ஆக்சலரேஷனுக்கு நமக்கு ஃபார்முலா என்னன்னு தெரியும், v final minus v initial divided by t1 plus t2. ஓகேவா? இப்போ v final v initial நான் இந்த டயக்ராம்ல இருந்து ஃபைண்ட் பண்ணணும். ஏன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் டைம் ரிலேஷனும் தான் நமக்கு இங்க கொடுத்துருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் வந்து நம்ம t equal to 0 செகண்ட்ஸ்ல யார் ஃபைண்ட் பண்ணலாம் அப்படின்னா v இனிஷியல் ஃபைண்ட் பண்ணணும். அப்ப t equal to 0 செகண்ட்ஸ்ல v இனிஷியல் ஃபைண்ட் பண்ணணும்னா இவனுக்கான ஸ்லோப் வேல்யூ எடுக்கும்போது இது வந்து ஒரு ட்ரையாங்கிள். ஸோ ஏரியா அண்டர் த கிராஃப்ல எழுதும்போது half into 30 into இது வந்து மைனஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு 1ன்னு கிடைச்சிடும். அப்ப இங்க இருந்து இங்க எழுதும்போது நமக்கு ஆன்சர் எவ்வளவா இருக்கும் 15. 30 மீட்டர் டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் எவ்வளோ டைம் 20. அப்ப 30 by 2ன்னு எழுதும்போது உங்களுக்கு என்ன கிடைச்சிருச்சு 15. அப்ப வெலாசிட்டி ஆஃப் இனிஷியல் ஈக்குவல் டு எவ்வளோனா 50. அதே போல t equal to 3 செகண்ட்ஸ்ல நம்ம v final ஃபைண்ட் பண்ணலாம். அப்ப v final ஃபைண்ட் பண்ணும்போது 3 செகண்ட்ஸ் நமக்கு இந்த பாயிண்ட்ல இருக்கும். அப்ப இது வந்து 3 செகண்ட்ஸா இருந்ததுன்னா இங்கேயும் வந்து 30. இந்த பொசிஷன் பார்க்கும்போது நமக்கு கான்ஸ்டன்ட், இங்க இருந்து வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த ஃபைனல் பொசிஷன்ல என்ன ஆகும் அப்படின்னா கான்ஸ்டன்டா இருக்கு. சோ கான்ஸ்டன்டா இருக்கும்போது அவனுக்கான v final என்னவாயிடும் 0 ஆயிடும். இப்போ நம்மளோட ஆவரேஜ் ஆக்சலரேஷன் ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணணும்னா v final 0 and v initial 15 divided by time வந்து 0 plus 3. அப்ப எழுதும்போது minus 15 by 3 எழுதுவோம். நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து minus 5 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயரா இருக்கும். இந்த இடத்துல ஆக்சுவலா பிளஸ் 5 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயரும் இருக்கு, minus 5 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயரும் இருக்கு. நமக்கு கிடைக்கிற ஆன்சர் minus 5 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர். ஸோ ஆன்சர் ஃபோர்த் ஆப்ஷன். இந்த இடத்துல நீ ஏதாவது ஒரு பாயிண்ட் வெலாசிட்டி ஃபைனல் மைனஸ் இனிஷியல் மாத்தி போட்டனாலுமே உனக்கு +5 ஆன்சர் கிடைக்கும். எப்பவுமே வெலாசிட்டி எழுதும் போது ஆவரேஜ் ஆக்சலரேஷனுக்கு v ஃபைனல் மைனஸ் v இனிஷியல் எழுதுனா மட்டும்தான் கரெக்டான சைன் கன்வர்ஷன் கிடைக்கும். ஓகே, அப்ப ஆன்சர் ஃபோர்த் ஆப்ஷன். Next question. In a particular system, if number of electric field lines associated with 1 coulomb charge is 10 to the power 10, then the net number of electric field lines passing through the given closed surface is. ஒரு பர்டிகுலர் சிஸ்டமுக்கு நம்மளோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் 1 கூலும் சார்ஜுக்கு எவ்வளவு இருக்கு அப்படின்னா 10 to the power 10ன்னு சொல்லி அவங்களே கொடுத்துட்டாங்க. இப்போ நமக்கு இங்க ஒரு டயக்ராம்ல ஒரு 8 மைக்ரோ கூலும் சார்ஜும் -5 மைக்ரோ கூலும் சார்ஜும் க்ளோஸ்டு சர்ஃபேஸ்ல கொடுத்துருக்கான். அப்ப க்ளோஸ்டு சர்ஃபேஸ்ல இருக்கும்போது நம்மளோட சார்ஜ் வந்து அடிட்டிவ் ப்ராப்பர்ட்டிக்கு ஒபே பண்ணும் இல்லையா? அப்ப அடிட்டிவ் ப்ராப்பர்ட்டிக்கு ஒபே பண்ணும்போது இதுல இருந்து Q net ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா 8 minus 5 நமக்கு வந்து 3 மைக்ரோ கூலும் சார்ஜ் கிடைக்கும். இல்ல அப்படின்னா இதை நீ 3 into 10 to the power -6 கூலும் எழுதிக்கலாம். இப்ப Q net நம்ம ஃபைண்ட் பண்ணியாச்சு. நமக்கு என்ன கேக்குறாங்க, இந்த 8 மைக்ரோ கூலும் சார்ஜும் -5 மைக்ரோ கூலும் சார்ஜும் எவ்வளவு நம்பர் ஆஃப் ஃபீல்டு லைன்ஸ் இந்த க்ளோஸ்டு சர்ஃபேஸ்க்குள்ள அலோ பண்ணும் அப்படின்றதான் கொஸ்டின். ஒரு கூலும்க்கு 10 to the power 10 அப்படின்னா அப்ப 3 மைக்ரோ கூலும்க்கு எவ்வளவு சார்ஜ் இருக்கும்? இதை மல்டிப்ளை பண்ணன அப்படின்னா ஆன்சர் 3 into 10 to the power -6 into 10 to the power 10. அப்ப எழுதும்போது 3 into 10 to the power நமக்கு 4 கிடைக்கும். இதை வந்து ஆப்ஷன்ல எழுதும்போது 13,000க்கு ஈக்குவல் பண்ணி எழுதிக்கலாம். அப்ப ஆன்சர் வந்து செகண்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின். Two tuning forks of a frequencies 512 Hz and 526 Hz. First frequency f1 equal to 512 Hz and next frequency f2 equal to 526 Hz. நமக்கு வந்து என்ன கேக்குறாங்க,
பீட் ஃப்ரீக்வன்சி வந்து ஒரு பர்சனால எவ்வளவா இருந்தா கேட்க முடியும் அப்படின்றதுதான் நமக்கு ஆப்ஷனா கொடுத்துருக்கான். அப்ப பீட் ஃப்ரீக்வன்சி ஃபைண்ட் பண்ணணும்னா இது ரெண்டுல இருந்தும் மைனஸ் பண்ணி எழுதும்போது ஃப்ரீக்வன்சி F2 மைனஸ் F1 ஃபார் பீட் ஃப்ரீக்வன்சி ஃபார்முலால எழுதுனா இது 526 மைனஸ் இது 521. அப்ப இதை மைனஸ் பண்ணும்போது நமக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு 14 ஹிட்ஸ் கிடைச்சிருக்கு. ஒரு பர்சன் வந்து ஃப்ரீக்வன்சிய கிளியர் பண்ணணும் அப்படின்னா அவனோட ஃப்ரீக்வன்சி வந்து கிரேட்டர் தென் 14 ஹிட்ஸா இருந்தா மட்டும்தான் கேட்க முடியும். இங்க வந்து 14 ஹிட்ஸா இருந்துச்சுன்னா கேட்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்கான். அப்ப தப்பு. 10 ஹிட்ஸா இருந்தாலும் கேட்கலாம், அதுவும் வராது. பீட் வில் நாட் பி ப்ரொடியூஸ்டு, பீட் ப்ரொடியூஸ் ஆனா மட்டும்தான் நமக்கு ஃப்ரீக்வன்சியே ஃபார்ம் ஆகும். ஸோ தேர்ட் ஆப்ஷனும் தப்பு. அப்ப பீட் வில் நாட் பி ஹியர்ட் பை எ பர்சன், நமக்கு கிடைக்கிற இந்த 14 ஹிட்ஸை வச்சுட்டு அந்த பர்சனால கேட்க முடியுமா அப்படின்னா கிடையாது. அதனால ஃபோர்த் ஆப்ஷன் தான் ஆன்சர். பீட் வில் நாட் பி ஹியர்ட் பை எ பர்சன். Next question. The total energy of an electron in a hydrogen-like atom in the ground state is minus 217.6 electron volt. இந்த இடத்துல டோட்டல் எனர்ஜி வந்து நமக்கு இந்த ஆன்சர் கிடைக்கணும் அப்படின்னா ஆப்ஷன்ல இருக்கிற யாரை எடுத்துட்டு நம்ம ஃபைண்ட் பண்ணோம்னா நமக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும் அப்படிங்கறதுதான் கொஸ்டின். இதுவுமே வந்து ஹைட்ரஜன் லைக் ஆட்டம்ஸ் தான். அப்ப என்ன பண்ணணும், ஒவ்வொரு ஆப்ஷன்ல இருந்தும் நமக்கு எனர்ஜி லெவல் ஃபைண்ட் பண்ணணும்னா இந்த ஆன்சர் கிடைக்கும். அப்ப எனர்ஜி லெவல் ஃபைண்ட் பண்ணனா இசட் ஸ்கொயர் மைனஸ் 13.6 டிவைடட் பை என் ஸ்கொயர்ன்ற ஃபார்முலா எழுதுவோம். அப்படி எழுதும் போது நமக்கு இந்த செகண்ட் தேர்டு ஃபோர்த் ஆப்ஷனுக்கு வந்து ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் கிடையாது. அதனால இவங்க 3 பேத்தையுமே நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருக்கிறவங்க நம்ம கால்குலேட் பண்ணோம்னா நமக்கு வந்து ஆன்சர் கிடைக்கும். இவனுக்கான இசட் வேல்யூ B4 பிளஸ் எழுதுனா 4. அப்ப E ஈக்குவல் டு ஹைட்ரஜன் ஆட்டம் அப்படின்னா அவனோட N வேல்யூ 1 இருக்கும். அப்ப E ஈக்குவல் டு மைனஸ் 4 ஸ்கொயர் இன்ட்டு 13.6 டிவைடட் பை 1 ஸ்கொயர். இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு மைனஸ் 217.6 எலக்ட்ரான் வோல்ட் கிடைக்கும். அப்ப ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். And next question. A particle is executing the simple harmonic motion along x-axis about its mean position. The angular frequency of the acceleration is 1 radian per second. The variation of the velocity v of a particle with the displacement x from the mean position is the best represents. நம்மளோட particle along the x-axis மீன் பொசிஷன்ல இருக்கும். இது x ஈக்குவல் டு 0ன்றதான் மீன் பொசிஷன். இப்ப இந்த மீன் பொசிஷன்ல இருந்து இது 1 ரேடியன் பர் செகண்ட் ஸ்பீட்ல எனக்கு மூவ் ஆகுது அப்படின்னா இங்க இருக்கிற எந்த டயக்ராம் வந்து பாசிபிள் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்ப டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் வெலாசிட்டிக்கும் இருக்கிற ரிலேஷன் எடுத்துக்கிட்ட அப்படின்னா நம்மளோட சிம்பிள் ஹார்மோனிக் ஆசிலேஷன்ல வெலாசிட்டிக்கான ஃபார்முலா எழுதியிருக்கும் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை ஏ ஸ்கொயர் பிளஸ் b square divided by a omega square equal to 1. ஆக்சுவலா இதை நம்ம ஒமேகாக்கு 1 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா அப்ப x square divided by a square plus b square divided by நமக்கு என்னன்னு கிடைச்சிரும் a square equal to 1 கிடைக்கும். அப்ப x square plus v square equal to a square எழுதலாம். இது என்ன ஃபார்மேஷன்ல இருக்கு, நமக்கு a square plus b square equal to r square ஃபார்மேஷன்ல இருக்கு. இப்போ இந்த ஃபார்முலா நம்ம எதுக்காக படிச்சிருக்கோம் அப்படின்னா சர்க்குலர் பாத்துக்காக படிச்சிருக்கோம். அப்ப சர்க்குலர் பாத்துக்கான ஃபார்முலாவை தான் நம்மளோட பார்ட்டிகல் மேக் பண்ணும். சோ ஆன்சர் வந்து தேர்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின். Two particles A and B initially at rest move towards each other under the mutual force of attraction. At an instant, when the speed of A is 2v and speed of B is 5v, what is the center of mass of the system of two particles? Question A particle and B particle. இவங்க ரெண்டு பேருமே இனிஷியலா வந்து ரெஸ்ட் பொசிஷன்ல இருக்காங்க. அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேருமே towards each other, A particle, B particle towards each other என்ன பண்றாங்க, அட்ராக்ட் பண்றாங்க. மியூச்சுவல் ஃபோர்ஸ், மியூச்சுவல் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன்ல நமக்கு ஃபோர்ஸ் ஆஃப் ஏவும் ஃபோர்ஸ் ஆஃப் பியும் எப்படி இருக்கும், ஈக்குவலா இருக்கும். இப்போ அதான் இன்ஸ்டன்ஸ் டைம் பொறுத்து நம்மளோட ஏ பார்ட்டிகளுக்கான ஸ்பீடு வந்து 2v ஆகும், பி பார்ட்டிகளுக்கான ஸ்பீடு வந்து 5v ஆகும் இருக்கு. சென்டர் ஆஃப் மாஸ் கேக்குறாங்க. சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் ஸ்பீடு தான் கேக்குறாங்க. சென்டர் ஆஃப் மாஸ் VCOM ஈக்குவல் டு ஃபார்முலா என்னது, MA
நம்ம வந்து M1 V1 எழுதுவோம். இங்க ஏன்னு கொடுத்துருக்கிறதுனால நீ ஏன்னு வச்சுக்கோ. MA VA பிளஸ் இந்த இடத்துல வந்து மைனஸ் வரும். ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே மியூச்சுவல் அட்ராக்ஷன் டுவோர்ட்ஸ் மூவ் ஆகுறாங்க இல்லையா. அப்ப டுவோர்ட்ஸ்னா ஆப்போசிட் டைரக்ஷன். சோ ஸ்பீட நம்ம மைனஸ் பண்ணி எழுதிக்கலாம். ரிலேட்டிவ் வெலாசிட்டி அப்ப மைனஸ் MV இன்டு VV டிவைடட் பை MA பிளஸ் MB. இதுல எனக்கு ஸ்பீடு தெரியும் 2A 2V and 5V. நமக்கு வந்து மாஸ் தெரியாது. சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணிக்கலாம்னா மாஸோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணிக்கலாம். அப்ப மாஸோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணும்போது நமக்கான ஃபார்முலா F ஈக்குவல் டு நம்ம என்ன எழுதுவோம் M இன்டு ஏன்னு எழுதுவோம். இப்ப ரெண்டு பேத்துக்குமான ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் சேம் தான். அப்ப எழுதும்போது இவன் MA FA ஈக்குவல் டு நம்ம என்ன எழுதிக்கலாம் MA MA AA equal to MB and AB. So first MA acceleration velocity of A divided by time எழுதுவோம். அதே போல MBA velocity of B divided by time எழுதிக்கலாம். இப்ப MA velocity of A வந்து 2V divided by T and MB equal to 5V divided by T. So இந்த T cancel ஆயிடுச்சு. இந்த V cancel ஆயிடுச்சு. இப்ப MA equal to நம்ம என்ன எழுதலாம் 5/2 MB எழுதலாம். இதுல இருந்து நம்ம மாஸோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு நம்ம வந்தோம் அப்படின்னா MA ஓட வேல்யூ என்னது 5/2 MB. VA ஓட வேல்யூ இன்டு 2V மைனஸ் MB. VBக்கு வந்து 5V டிவைடட் பை 5/2 MB பிளஸ் MB. இப்போ இந்த ஈக்குவேஷன் நம்ம கால்குலேட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது. இதுல இருந்து இந்த டூவும் கேன்சல் ஆயிடும். சோ VCOM equal to 5 MB 5V into MB minus 5V into MB divided by 5/2 MB plus MB. இப்போ இது வந்து பிளஸ் 5 இங்க மைனஸ் 5. சோ இது ரெண்டுமே கேன்சல் ஆயிட்டு நமக்கு என்ன கிடைச்சிரும் அப்படின்னா 0. அப்ப வெலாசிட்டி ஆஃப் ஸ்பீட் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் ஸ்பீட் என்ன அப்படின்னா 0 divided by that value. அப்ப 0 by anything is 0. நம்மளோட velocity of center of mass or speed of center of mass நமக்கு என்ன கிடைச்சிரும் 0 கிடைச்சிரும். So answer second option. Next question. A magnet is placed coaxially between the two circular conducting loops as shown. As the magnet is moved towards right, the current induced in the loop as observed by O is. இங்க வந்து ரெண்டு லூப் இருக்கு. ரெண்டு கோஆக்சியல் லூப்ல ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா பி லூப்புக்கு என்னோட மேக்னெட்டிக் ஃபீல்ட மூவ் பண்றேன். அண்ட் ஏ லூப்புக்கு இது எப்படி இருக்கு அப்படின்னா அவுட்வேர்டா இருக்கு. பி லூப்புக்கு இன்வேர்டா இருக்கு. இப்போ ஏ லூப்புக்கு அவுட்வேர்டா வரும்போது ஏ லூப்புக்கான இன்டியூஸ்டு கரண்ட் நமக்கு என்ன ஆயிடும் ஆட்டோமேட்டிக்கா டிக்ரீஸ் ஆயிடும். அப்ப இன்டியூஸ்டு கரண்ட் இந்த ஏ லூப்புக்கு என்ன ஆகும் டிக்ரீஸ் ஆகும். அப்ப ஏ லூப்புக்கு டிக்ரீஸ் ஆகும்போது ஏ லூப்ல இன்டியூஸ் ஆகுற கரண்ட் என்ன டைரக்ஷன்ல இருக்கும் நமக்கு ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். இல்ல அப்படின்னா இதை கவுண்டர் கிளாக் வைஸ்னு சொல்லுவாங்க. ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஓகே. அப்ப ஃப்ளக்ஸும் எனக்கு என்ன ஆகும் டிக்ரீஸ் ஆகும். அப்ப ஃப்ளக்ஸ் டிக்ரீஸ் ஆகும்போது என்னோட கரண்ட்டும் என்ன ஆயிடுச்சு டிக்ரீஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஏக்கு டூவோட நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த மேக்னெட்டை கொண்டுட்டு போறேன். அப்ப கொண்டுட்டு போகும்போது இந்த இடத்துல நமக்கு பிக்கு இன்டியூஸ்டு கரண்ட் என்ன ஆகும் இன்க்ரீஸ் ஆகும். அப்ப ஐ இன்டியூஸ்டு என்ன ஆகும் இன்க்ரீசஸ். இப்போ பிக்கு இன்டியூஸ்டு கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ நம்மளோட கரண்ட் கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல மூவ் ஆகும். அண்ட் கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல மூவ் ஆகும்போது பிளக்ஸ் என்ன ஆக ஆரம்பிக்கும் நமக்கு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அதே போல கரண்ட்டும் என்ன ஆகும் இன்க்ரீஸ் ஆகும். அப்ப நம்மளோட அப்சர்வர் பார்க்கும்போது ஒன்னு ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் இன்னொன்னு கிளாக் வைஸ் டைரக்ஷன். இப்ப நம்மளோட அப்சர்வருக்கு ரெண்டு பேருமே பார்க்கும்போது ஒரு லூப்புக்கு இன்னொரு லூப் என்ன டைரக்ஷன்ல இருக்கும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும். நம்மளோட ஆன்சர் வந்து சேம் டைரக்ஷன்ல இருக்கு 0ல இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அண்ட் 0 லூப் ஏ கிளாக் வைஸ் இந்த பின்னு சொல்லியாச்சு. இது மூணுமே வராது. அப்ப நமக்கான ஆன்சர் வந்து தேர்ட் ஆப்ஷன். Next question. A body of mass mkg starts falling from the distance 2 or above the earth surface. நம்மளோட எர்த் சர்ஃபேஸ்ல இருந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இங்க இருந்து இங்க 2 or ஹைட்ல
மேல இருந்து எம் மாஸ் நமக்கு கீழே ஃபால் ஆகுது. அப்படி ஃபால் ஆகும்போது வாட் இஸ் த கைனடிக் எனர்ஜி when it has reached to a distance or above the earth surface? இது என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த பால் எனக்கு இங்க இருந்து ஒரு half of the distance, I mean நம்மளுடைய எர்த் சர்ஃபேஸ்ல இருந்து ஆர் ஹைட்டை அட்டன் பண்ணும்போது இந்த மாசுக்கான கைனடிக் எனர்ஜி என்ன ஃபைன் பண்ணு அப்படின்றத கொஸ்டின். அண்ட் நம்மளோட எர்த் வந்து எவ்வளவு ரேடியஸ் வச்சிருக்கோம், ஆர் ரேடியஸ் வச்சிருக்கோம். இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், கைனடிக் எனர்ஜி தானே கேக்குறாங்க. ஒரு பாடி வந்து எனக்கு சம் ஹைட்ல இருந்து கீழே விழும்போது அந்த பாடிக்கு என்ன எனர்ஜி இருக்கும், பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும். அதுவே எர்த் சர்ஃபேஸுக்கு வந்தது அப்படின்னா கைனடிக் எனர்ஜி இருக்கும். இப்போ நம்ம பை யூசிங் கன்சர்வேஷன் ஆஃப் மெக்கானிக்கல் எனர்ஜி அண்ட் கன்சர்வேஷன் ஆஃப் மெக்கானிக்கல் எனர்ஜி பார்க்கும்போது நமக்கு வந்து கைனடிக் எனர்ஜி பிளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி K1 U1 ஈக்குவல் டு அண்ட் K2 U2 நம்ம எழுதலாமா, K2 பிளஸ் U2. இப்போ கைனடிக் எனர்ஜி இனிஷியல் எனக்கு என்ன ஆகும், நம்மளோட பார்ட்டிகல் இனிஷியலா ரெஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். சோ இனிஷியல் வெலாசிட்டி என்ன ஆயிடும், 0 ஆயிடும். அப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு மேல பொட்டன்ஷியலுக்கு என்ன ஆயிடும், மேல இருக்கிற ஆப்ஜெக்டுக்கு கைனடிக் எனர்ஜி 0 அண்ட் கீழே இருக்கிறவனுக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு ஃபார்முலா என்னது, பொட்டன்ஷியல் எனர்ஜி ஈக்குவல் டு மைனஸ் Gm1 M2 divided by R எழுதும் இல்லையா. அப்போ ஃபர்ஸ்ட் எழுதும்போது இவன் மைனஸ் G மாஸ், எர்த்தோட மாஸ் கேபிட்டல் M அண்ட் ஆப்ஜெக்டோட மாஸ் ஸ்மால் m டிவைடட் பை R. இந்த R என்னன்னா இங்க இருந்து இது வரைக்கும் எவ்வளவு ஹைட்ல இருக்கு, 2r ஹைட். இப்ப என்னோட பார்ட்டிகல் எவ்வளவு ஹைட் அட்டன் பண்ணணும், r ஹைட் அட்டன் பண்ணும்போது அப்ப டோட்டலா 2r, நம்மளோட பார்ட்டிகல் r ஹைட் அட்டன் பண்ணும்போது டோட்டலா இது எவ்வளவு r கிராஸ் பண்ணிடும், 3r வேல்யூ ஈக்குவல் டு அண்ட் K2 ஓட வேல்யூ தான் நான் ஃபைண்ட் பண்ணணும். பிளஸ் U2 எனக்கு என்னது, இங்க இருந்து இது எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல வருது, r டிஸ்டன்ஸ்ல, இங்க இருந்து இந்த பார்ட்டிகல் 2r ஹைட்ல இருக்கு இல்லையா. அப்ப அவனுக்கான பொட்டன்ஷியல் எனர்ஜி எழுதும்போது என்ன எழுதுவ, மைனஸ் Gmm divided by 2r. இப்போ K2 தான் நமக்கு வேணும். சோ K2 ஈக்குவல் சைடு வச்சுக்கிட்டு அப்படின்னா Gmm divided by 3r plus Gmm divided by 2r. ஓகே, இப்போ இதுல இருந்து நம்ம மைனஸ் பண்ணணும் அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு Gmm divided by 6r ஸ்கொயர்னு கிடைக்கும் இல்லையா. இங்கேயும் ஒரு ஆர் பேலன்ஸ் இருக்கு, ஏன்னா இங்க இருந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது. ஓகே, நான் இங்கே உனக்கு எழுதுறேன், மைனஸ் 2r Gmm டிவைடட் பை 6r பிளஸ் 3r Gmm டிவைடட் பை 6. இது ரெண்டுக்கும் காமனா நம்ம 6r ஸ்கொயர் எடுத்துக்கலாம். அப்ப 6r ஸ்கொயர் இன்டு ஆர் வந்துடும். இப்போ ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி G ஈக்குவல் டு ஃபார்முலா என்னது, Gm டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் தானே ஃபார்முலா. அப்ப இந்த Gm by R ஸ்கொயர் நம்ம என்ன எழுதிக்கலாம், Gன்னு எழுதிக்கலாம். அப்ப எழுதும்போது கைனடிக் எனர்ஜி K2க்கு 1/6 mg into R அப்படின்ற வேல்யூ கிடைக்கும். அப்போ கைனடிக் எனர்ஜி KE equal to 1/6 mgr தான் ஆன்சர், fourth option ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், the magnetic field lines due to the bar magnet are correctly shown in. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாரு, எப்பவுமே நம்மளோட மேக்னெட்டிக் ஃபீல்ட், ஒரு பார் மேக்னெட் இருக்கு அப்படின்னா அந்த பார் மேக்னெட்ல நார்த் சவுத் இருக்கு. அவுட் சைடு வந்து நம்மளோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் எங்க இருந்து எங்க மூவ் ஆகணும், நார்த் டு சவுத் மூவ் ஆகணும். ஆனா இன்சைடு வந்து எங்க இருந்து எங்க மூவ் ஆகும், சவுத் டு நார்த் மூவ் ஆகும். இதுதான் நம்மளோட பார் மேக்னெட்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு ஃபீல்டு லைன்ஸ் பாஸ் ஆகுற விதம். ஃபர்ஸ்ட் பாரு, நார்த் டு சவுத் போகுது, ஆனா இன்சைடு எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டே கிடையாது, அதனால இது இல்ல. இங்க பாத்தீங்கன்னா சவுத் டு போகுது, அப்ப செகண்ட் ஆப்ஷனும் இல்ல. தேர்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா நார்த் டு சவுத் இல்ல, சவுத் டு நார்த் தான் நம்மளோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் மூவ் ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க. இன்சைடு வந்து நார்த் டு சவுத்ன்னு இருக்காங்க, தப்பு. அப்போ ஃபோர்த் ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா நார்த் டு சவுத் அவுட் சைட் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அண்ட் சவுத் டு நார்த் வந்து நமக்கு எப்படி இருக்கணும், இன்சைட் த மேக்னெட்டிக் ஃபீல்ட். அப்போ ஃபோர்த் ஆப்ஷன் தான் கரெக்டான மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஃபார் பார் மேக்னெட். நெக்ஸ்ட் கொஸ்டின், the following truth table corresponds to which logic gates? நமக்கு வந்து இங்க AB இன்புட்ஸ் கொடுத்துட்டாங்க, அதோட அவுட்புட்டும் கொடுத்துட்டாங்க. இந்த இன்புட்டையும் அவுட்புட் வேல்யூ வச்சு இது என்ன லாஜிக் கேட்ஸ் அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணி எழுதணும். அப்ப ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா A அண்ட் B, மூணாவது Y. இப்ப இந்த ஏக்கு நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா 0 கொடுக்குறேன், என்னோட Y வேல்யூ 0 வருது. அப்போ இது A பிளஸ் B இருந்துச்சு அப்படின்னா
ஜீரோவா வரலாம், இல்லைன்னா ஏ டாட் பியா இருந்தாலும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு 0 வரதுக்கு. அப்ப நெக்ஸ்ட் பாயிண்ட் கவனி, இது வந்து 0, இது 1. இது 0 1 இருக்கும்போது என்னோட அவுட்புட் என்னன்னு கிடைக்குது, 1 கிடைக்குது. அப்ப ஏ டாட் பிக்கு எடுத்துக்கிட்டேன்னா கண்டிப்பா 0 தான் வரும். ஏ பிளஸ் பி எடுத்தேன்னா தான் எனக்கு என்ன கிடைக்கும், 1 கிடைக்கும். அப்போ 1 0 போட்டாலும் எனக்கு 1 1 வருது, 1 1 போட்டனாலும் 1 வருது. அப்போ இந்த அவுட்புட் வச்சிருக்கிற லாஜிக் கேட் நமக்கு என்ன அப்படின்னா, ஏ பிளஸ் பி எழுதும்போது அதை என்ன கேட்டுன்னு எழுதுவோம், ஆர் கேட்னு எழுதுவோம். ஆர் கேட்டா இருந்தா மட்டும்தான் நமக்கு இந்த ஆப்ஷன் கிடைக்கும். இங்க இருக்கிற நாண்ட் கேட்டுக்கு போட்டனா வராது, அண்டு கேட்டுக்கு போட்டனாலும் ஆன்சர் வேரி ஆகும், நார் கேட்டுக்கு போட்டனாலும் வராது. சோ இந்த 3 ஆப்ஷனும் இல்ல, none of this. ஏன்னா நமக்கு ஆர் கேட் தான் இது. ஆர் கேட் அப்படின்னா இப்படி இருக்கணும், இது ஆர் கேட். ஓகேவா, ஆர் கேட்டுக்கான அவுட்புட் தான் இங்க கொடுத்துருக்காங்க, நமக்கு ஆப்ஷன்ல இல்ல, அதனால இது none of this. Next question. A body is rotating with a uniform circular acceleration covers 200 pi. நம்மளோட பாடி வந்து ஒரு யூனிஃபார்ம் ஆங்குலர் ஆக்சலரேஷன்ல ரொட்டேட் பண்ணும்போது 200 pi ரேடியன் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை கிராஸ் பண்ணிருக்கு. அப்போ find the first 8 seconds after it starts from rest. After 8 seconds அப்புறம் இது என்ன பண்ணுது அப்படின்னா ரெஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. Its angular speed at the end of 8 seconds. End of 8 secondsல அதுக்கான angular speed என்னவா இருக்கும் அப்படின்றது question. Angular acceleration, uniform angular acceleration covers 200 pi. அப்ப theta வந்து எனக்கு எவ்வளவு இருக்குதுன்னா 200 pi இருக்கு, pi radian. And time t equal to எவ்வளவு கொடுத்துட்டாங்க, 8 seconds. நம்மளோட பாடி இனிஷியலா வந்து என்ன பண்ணுதுன்னா ரெஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. சோ ஒமேகா இனிஷியல் ஈக்குவல் டு 0. ஆஃப்டர் 8 செகண்ட்ஸ், டைம் t ஈக்குவல் டு 8 செகண்ட்ஸா இருக்கும்போது அந்த பாடியோட ஃபைனல் வெலாசிட்டி என்ன, ஃபைனல் ஆங்குலர் ஸ்பீட் என்ன ஃபைன் பண்ணு அப்படின்றதுதான் கொஸ்டின். இப்போ மினிட்டுக்கு கொடுத்துட்டாங்க. அப்ப நம்ம எழுதும்போது என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் தீட்டா இருக்கு, டி இருக்கு, ஒமேகா ஐ, ஒமேகா எஃப். இப்ப நான் ஒமேகா எஃப் ஃபைன் பண்ணணும். அண்ட் ஒமேகா எஃப் ஃபைன் பண்ண எனக்கு டி இருக்கு. அப்ப என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், தீட்டா ஈக்குவல் டு ஒமேகா இனிஷியல் டி பிளஸ் ஹாஃப் ஆல்பா டி ஸ்கொயர் யூஸ் பண்ணுவோமா. இதுல ஒமேகா இனிஷியல் என்ன ஆயிடும், 0 ஆயிடும். அப்ப தீட்டா ஈக்குவல் டு ஹாஃப் ஆல்பா டி ஸ்கொயர். இப்ப எனக்கு இதுல இருந்து ஆல்பா வேல்யூ ஃபைன் பண்ணலாம். இப்ப ஆல்பா வேல்யூ ஃபைன் பண்ணணும் அப்படின்னா 200 பை, சோ 400 பை ஆல்பா 200 பை divided by இங்க டி ஸ்கொயர் இருக்கு, டிக்கு வந்து எழுதணும் அப்படின்னா 64. அப்ப 64 இத கேன்சல் பண்ணும்போது நமக்கு எவ்வளவு ஆன்சர் கிடைக்குது, 64ஐயும் 400ஐயும் கேன்சல் பண்ணணும் அப்படின்னா நமக்கு 6.25 பை 25 பை ரேடியன் பர் செகண்ட் ஸ்கொயர் ஆன்சர் கிடைக்கும். இப்ப ஆல்பா எனக்கு கிடைச்சாச்சு. நான் இதை வச்சுட்டு என்ன எழுதணும், ஒமேகா ஃபைனல் ஃபைன் பண்ணணும். அப்போ ஒமேகா ஃபைனல் ஈக்குவல் டு ஒமேகா இனிஷியல் பிளஸ் ஆல்பா டி எழுதலாம் இல்லையா. அப்போ இந்த ஃபார்முலால எழுதும்போது ஒமேகா ஃபைனல் ஈக்குவல் டு ஒமேகா இனிஷியல் எனக்கு 0, ஆல்பா 6.25 பை டைம் எவ்வளோ, டி ஈக்குவல் டு 8 செகண்ட்ஸ். அப்போ ஒமேகா ஃபைனல் ஈக்குவல் டு இதை மல்டிப்ளை பண்ணி எழுதணும்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 50 radian 55 radian per seconds. இது வந்து நமக்கு மினிட்ல கேட்டிருக்காங்க. இப்ப செகண்ட்ஸ் வந்து நான் மினிட்ல கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா இதை என்ன பண்ணலாம்னா 60ஆல மல்டிப்ளை பண்ணி எழுதணுமா. அப்போ ஒமேகா 5 எழுதும் போது 50 into 60 radian per minute. நமக்கு வந்து ஆன்சர் 3000 radian. பையோட வேல்யூ விட்டுட்டுமா, பை ரேடியன் பர் மினிட். அப்ப ஆன்சர் வந்து நமக்கு 3000 பை ஆன்சர். The 3 blocks A, B, or C connected to the 2 springs. Initially, system is at rest. What is the acceleration of the block B is immediately after the string is cut? இந்த இடத்துல இதே மாதிரி ஒரு சம் நம்ம MT2 டிஸ்கஷன் அப்போ பார்த்திருக்கோம். MT1 டிஸ்கஷன் அப்போ ஆக்சுவலா
ரெண்டு ஸ்ப்ரிங் இருக்கு. இந்த ரெண்டு ஸ்ப்ரிங்ல நான் என்ன பண்ணி வச்சிருக்கேன்னா இது ஏவும் இது பியும்ன்ற மாச கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப இனிஷியலா நம்மளோட பிளாக் என்ன பண்ணுதுன்னா ரெஸ்ட்ல தான் இருக்கு. இப்ப சப்போஸ் நான் என்ன பண்றேன்னா இந்த ஸ்ட்ரிங்கை பிடிச்சி நான் இழுத்து விடுறேன். இழுத்து விடும் பொழுது இந்த பி ஸ்ட்ரிங் வந்து என்ன ஆகுது, இனிஷியலா கட் ஆயிடுது. அப்ப கட் ஆகும்போது எவ்வளவு ஆக்சலரேஷன்ல நம்மளோட இந்த பி ஸ்ட்ரிங் வந்து ஆக்சலரேட் ஆகும் அப்படின்றதுதான் கொஸ்டின். அப்ப ஆக்சலரேஷன் நம்ம ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா டோட்டலா இது எவ்வளவு மாஸ் சேர்ந்து இங்க இருந்து கட் ஆகி கீழே விழ போகுது, 3m மாஸ். இது டவுன்வர்டா எவ்வளவு ஆக்ட் ஆகும், mg ஆக்ட் ஆகும். அப்ப 2mg plus mg equal to 3mg. அப்போ 3mg minus m1. m2 வந்து மாஸ் எவ்வளவு இங்க 2m மாஸ். so 2m divided by என்ன மாஸ் மட்டும்தான் கீழே ஸ்ப்ரிங் கட் ஆகி விழ போகுது, 2m மாஸ். அப்ப ab equal to 3mg minus mg. so mg divided by 2m. இந்த m கேன்சல் ஆயிடும். g by 2. இப்போ g by 2 ஆன்சர் ஃபைண்ட் பண்ணியாச்சு. இது அப்வர்டா ஆக்சலரேட் ஆகுமா டவுன்வர்ட் ஆக்சலரேட் ஆகுமா அப்படின்றதுதான் கொஸ்டின். இப்போ என்னோட ஸ்ப்ரிங்கை நான் இழுத்து விட்டேன் அப்படின்னா இது அப்வர்டா தான் ஆக்சலரேட் ஆகும். அண்ட் கட் ஆகி கீழே விழும் பொழுதும் உன்னோட ஸ்ப்ரிங் எப்படிதான் ஆக்சலரேட் ஆகும், அப்வர்டா ஆக்சலரேட் ஆகும். அப்போ ஆக்சலரேஷன் upward. So answer வந்து first option. Next question. The light wave is traveling along the negative y-axis. Light waves வந்து நமக்கு y-axisல travel ஆகுது. If the corresponding magnetic field vector at any time is positive x-axis means என்னோட electromagnetic waves வந்து negative y-axisல accelerate ஆகுது. Negative y-axis அப்படின்னா minus j cap எழுதுவோமா? Okay. நெக்ஸ்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து எனக்கு என்ன ஆக்சிஸ்ல இருக்குன்னா பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படிங்கும்போது நம்ம ஐ கேப்ல எழுதிப்போம். இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன டைரக்ஷன்ல மூவ் ஆகும் அப்படின்றதுதான் கொஸ்டின். எலக்ட்ரிக் ஃபீல்டு பொதுவாகவே நம்மளோட எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ்க்கான ஃபார்முலாவை நம்ம என்ன எழுதுவோம், இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் ஈக்குவல் டு இ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் எழுதுவோம். இப்ப இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் என்ன லைன்ல இருக்குன்னா மைனஸ் ஜே கேப்ல இருக்கு. இப்ப எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் வேணும். சோ இவன் மியூச்சுவலி பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதர் தானே. அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டு ஈக்குவல் டு நான் இதை என்னன்னு எழுதிக்கலாம், நம்மளோட எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸோட டைரக்ஷன் கிராஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன். அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டு ஈக்குவல் டு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் மைனஸ் ஜே கேப் கிராஸ் நம்மளோட மேக்னெட்டிக் ஃபீல்டு எக்ஸ் கேப் இல்லையா. ஓகே, எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னா ஐ கேப். இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஈக்குவல் டு மைனஸ் ஐ கேப் கிராஸ் ஜே கேப் ஈக்குவல் டு பாசிட்டிவ் கே கேப். அதுவே ஜே கேப் கிராஸ் ஐ கேப் ஈக்குவல் டு மைனஸ் கே கேப். அப்ப எழுதும்போது நான் இங்க என்ன எழுதுவேன்னா மைனஸ் கே கேப். அப்ப மைனஸ் ஆஃப் மைனஸ் கே கேப் இ வெக்டார் ஈக்குவல் டு நமக்கு என்ன ஆயிடும், பிளஸ் கே கேப் ஆயிடும். சோ நம்மளோட எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன டைரக்ஷன்ல இருக்கும் அப்படின்னா பாசிட்டிவ் இசட் ஆக்சிஸ். சோ ஆன்சர் வந்து இங்க என்னவா இருக்கும், பாசிட்டிவ் இசட் ஆக்சிஸ். Next question. If d equal to a power 3 by 2 b power 1 by 4 divided by c and percentage error a b c கொடுத்தாச்சு. இங்க maximum percentage error calculate பண்றாங்க d க்கு. First இந்த equation நம்ம எப்படி எழுதலாம், d equal to a power 3 by 2 and b power 1 by 4 divided by c units and dimensionல error formation. இப்ப del d divided by del d divided by t into 100% equal to இது என்ன எழுதலாம், 3 by 2 del a by a plus 1 by 4 del b by b plus del c by c எழுதலாமா into 100%. ஓகே, இப்போ 3 by 2 del a by a எவ்வளோ 2% into 2% plus 1 by 4 del b by b 4% plus del c by c 2% into 100%. இப்ப எழுதும்போது இந்த 2 கேன்சல் ஆயிடுச்சு, 4 கேன்சல் ஆயிடுச்சு. ரிமைனிங் நமக்கு 3 plus 1 plus 2. அப்ப எழுதும்போது டோட்டலா எவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்கு, 6%. சோ del d by d into 100%க்கான மேக்ஸிமம் எரர் எவ்வளோ, 6%. ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். Next question. In a conservative field, the potential energy U as a function of position x is given. U equal to x square x cube
plus 2x plus 3 corresponding the conservative force is given by conservative force find பண்ண சொல்றாங்க. F equal to நம்ம என்ன எழுதலாம் minus du by dx ன்னு எழுதலாம். அப்ப F equal to minus d by dx into இதை differentiate பண்ணணும் அப்படின்னா x cube plus 2x plus 3 எழுதும்போது minus 2x square and minus 2. 3x square minus 2. அப்ப f equal to உனக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருச்சு minus 3x square minus 2. நம்மளோட ஆன்சர்ல தேர்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர். Next question. A constant voltage at a fixed temperature is applied across a conducting wire of a constant length. How does the drift velocity Vd of electrons depends on the area of the cross section A of the wire? இங்க கவனி, நம்மளோட drift velocityக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா யூசுவலா நம்ம எழுதும்போது the drift velocity Vd equal to என்ன எழுதுவோம் mu into E. இதுதான் ஃபார்முலா. இப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்ம என்ன எழுதலாம் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் டிவைடட் பை L ன்னு எழுதலாம். அப்ப ட்ரிஃப்ட் வெலாசிட்டி Vd ஈக்குவல் டு mu into V by L. ஆக்சுவலா இங்க வோல்டேஜ் கான்ஸ்டன்ட் அண்ட் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா fixed temperature is applied to crossing a wire of length constant and லென்த்தும் வந்து இங்க எப்படி இருக்குன்னா கான்ஸ்டன்டா இருக்கு. பொட்டன்ஷியல் கான்ஸ்டன்ட், லென்த் கான்ஸ்டன்ட் அண்ட் மியூ ஆல்சோ கான்ஸ்டன்ட். இவன் எல்லாம் கான்ஸ்டன்டா இருக்கும்போது நம்மளோட ட்ரிஃப்ட் வெலாசிட்டி யாரை டிபெண்ட் பண்ணி இருக்காது ஏரியாவை டிபெண்ட் பண்ணி இருக்காது. So does not depends on the area of cross section. ஓகேவா, ஏரியாவை டிபெண்ட் பண்ணி இருக்காது. அப்ப ஆன்சர் செகண்ட் ஆப்ஷன். a பவர் 0 என்னது 1 கான்ஸ்டன்ட் டேர்ம் இல்லையா, அப்ப செகண்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் क्वेश्चन. A graph shown in the voltage and current against the time for AC circuit, all the elements will be series, the circuit is contained. இங்க வந்து பொட்டன்ஷியலுக்கும் கரண்ட்டுக்குமான கிராஃப் கொடுத்துருக்காங்க அண்ட் டைம் கிராஃப் கொடுத்தாச்சு. இதுல இருந்து யார் லீடிங்ல இருக்காங்க லாகிங்ல இருக்காங்கன்றத ஃபைண்ட் பண்ணணும்னா நமக்கு வந்து இது என்ன சர்க்கியூட்டா ஆக்ட் ஆகும்ன்றது தெரிஞ்சிடும். ஆக்சுவலா இங்க இருக்கிற பொட்டன்ஷியல் அண்ட் கரண்ட்டை ஃபைண்ட் பண்ணும்போது பொட்டன்ஷியல் என்ன பண்றோம் அப்படின்னா லீடிங்ல இருக்கான். சோ த பொட்டன்ஷியல் இஸ் leading to current I. அப்ப இவன் லீடிங்ல இருக்கும்போது இந்த இடத்துல ஃபேஸ் டிஃபரன்ஸும் என்ன ஆகுது நமக்கு வேரி ஆகுது. அப்ப ஃபேஸ் சேஞ்சஸ் என்ன ஆகும் தீட்டா வந்து லெஸ் தென் 90 டிகிரியா சேஞ்ச் ஆயிடும். அப்போ ஃபேஸ் சேஞ்சஸ் நடக்கும் பை தீட்டானால. ஃபேஸ் சேஞ்சஸ் நடக்கும்போது பொட்டன்ஷியல் என்ன ஆகுது லீடிங்ல இருக்கு. ஆர் இது என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா கரண்ட் லாகிங்னு சொல்லலாம். இப்போ கரண்ட் லாகிங்ல இருக்கு ஆர் பொட்டன்ஷியல் லீடிங்ல இருக்கு அப்படின்னாலும் மீனிங் ஒண்ணுதான். இப்போ இந்த கிராஃப் இப்படி இருக்கிறதுனால இந்த சர்க்கியூட் ஒன்லி LR சர்க்கியூட்டா மட்டும்தான் ஆக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்போ தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். நெக்ஸ்ட் क्वेश्चन. The number of photons emitted per second by a 62 watt source of a monochromatic light of wavelength 4800 ampere is approximately. நம்ம வந்து எவ்வளவு நம்பர் ஆஃப் போட்டான்ஸ் 62 வாட் பவர் கொடுக்கும் போது அந்த மோனோக்ரோமேட்டிக் லைட்ல இருந்து இவ்வளவு வேவ் லென்த்ல பாஸ் ஆகுது அப்படின்றது கொஸ்டின். சோ நமக்கு ஃபார்முலா தெரியும். பவர் P equal to 62 வாட் கொடுத்துட்டாங்க அண்ட் லாம்டா equal to 4800 ஆம்ஸ்ட்ராங் கொடுத்தாச்சு. இப்ப நம்பர் ஆஃப் போட்டான்ஸ் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். நமக்கு ஃபார்முலா N HC divided by T into lambda. இந்த ஃபார்முலால P equal to இந்த N by T அப்படின்றது என்னது நம்பர் ஆஃப் போட்டான்ஸ் பர் செகண்ட் தானே, அதனால நம்பர் ஆஃப் போட்டான்ஸ் பர் செகண்ட். இது நம்ம வந்து HC by lambda எழுதிக்கலாம். ஆர் இந்த ஃபார்முலாவை பவர் P equal to எனர்ஜி பை டைம்னு எழுதுவோம். எனர்ஜின்றது என்னது HC H nu divided by T இருக்கும். இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ண எழுதும்போது HC by lambda into T ன்னு எழுதுவோம். இங்க நம்பர் ஆஃப் போட்டான்ஸ் கேட்டிருக்கிறதுனால N நம்பர் ஆஃப் போட்டான்ஸ். இப்ப இந்த ஃபார்முலாவை இப்படியும் நீ சிம்பிளிஃபை பண்ணி எழுதிக்கலாம். இதுல இருந்துதான் இந்த டேர்ம் வந்தது. ஓகே, அப்ப பவர் N by T தான் எனக்கு வேணும். அப்ப N by T வேணும் அப்படின்னா பவர் லாம்டா டிவைடட் பை நான் என்னன்னு எழுதிக்கலாம் HC எழுதிக்கலாம். பவர் வந்து 62 வாட் அண்ட் லாம்டா வந்து
1800 Angstrom divided by H into C. H into C எழுதும்போது நமக்கு வந்து 12,400 டிஃபால்ட்டா ஆன்சர் கிடைச்சிடும் இல்லையா? அப்ப இத வச்சுட்டு இதை என்ன பண்ணி எழுதணும் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணி கேன்சல் பண்ணி எழுதிக்கணும். கேன்சல் பண்ணிட்டேன்னா இது எல்லாமே உனக்கு எதுல இருக்கு? வாட்ல இருக்கு. இப்ப நீ எழுதும் போது இதை எழுதணும் இன் டர்ம்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்ல எழுதணும். அப்ப நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்ல எழுதுனா இதையும் 1.6 into 10 to the power minus 19 டிவைட் பண்ணும்போது உனக்கு ஆன்சர் வந்து என்னன்னு கிடைச்சிடும்? 1.5 into 10 to the power 20. So answer 1.5 into 10 to the power 20. Second option equal to N by T. Next question. The force constants of the three ideal springs are in the ratio 3 to 1. Force constant K1 equal to 3, K2 equal to 2 and K3 equal to 1. மூணு force constant கொடுத்தாச்சு. They are stretched by the same length separately. இவங்க மூணு பேருக்குமே length எப்படிதான் இருக்கு? சேமா தான் இருக்கு. The potential energy stored in the first spring is 10 joule. நம்மளோட first springல எவ்வளவு ஜூல் potential energy இருக்கு? 10 joule potential energy இருக்கு. Next, the potential energy stored in the spring is தேர்ட் ஸ்ப்ரிங்ல எவ்வளவு பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும் ஃபைண்ட் பண்ணு அப்படின்றதுதான் கொஸ்டின். இப்போ நம்மளோட ரிலேஷன் செகண்டுக்கு கிடையாது, ஃபர்ஸ்டுக்கும் தேர்டுக்கும் தான். அப்ப ஸ்ப்ரிங்குக்கான பொட்டன்ஷியல் ஃபார்முலா U equal to half K x square. ஃபர்ஸ்ட் பொட்டன்ஷியல் U1 இருக்கும்போது half கான்ஸ்டன்ட் எவ்வளோ 3x ஸ்கொயரா இருந்தா, ஏன்னா லென்த் ரெண்டு பேருமே சேம் தான், ஆனா ஸ்ட்ரெச் பண்ணும்போது சேம் லென்த்ல இருக்கிறாங்கன்னா x1 x2 x3 மூணு பேருமே இப்படிதான் இருப்பான், சேம் டிஸ்பிளேஸ்மெண்ட்ல தான் இருப்பான். அடுத்தது U3 equal to அதே half U3க்கு என்னது K கான்ஸ்டன்ட் x ஸ்கொயர் K க்கு வந்து 1. இப்ப இது ரெண்டுக்கும் நம்ம ரேஷியோ எடுத்தோம்னா ரெண்டுக்கும் ரேஷியோ எடுக்கும்போது U1 divided by U3 equal to இந்த 2வும் கேன்சல் ஆயிடுமா? ஓகே, 2 கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா x ஸ்கொயரும் கேன்சல் ஆயிடும். 3/1. இப்போ U1 எவ்வளவு நமக்கு இருக்கு? 10 ஜூல் இருக்கு இல்லையா? 10 ஜூல். இப்ப என்ன தேவை? U3 தானே தேவை. அப்ப U3 equal to 10/3 joule. So answer third option. Next question. A particle is moving at 3 times as fast as an electron. What is the ratio of de Broglie wavelength of the particle to that of electron? 1.81 into 10 to the power minus 4. Calculate the particle of mass. நமக்கு வந்து ஒரு பார்ட்டிக்கல் என்ன ஆகுதுன்னா மூவ் ஆகுது, பார்ட்டிக்கலுக்கும் எலக்ட்ரானும் மூவ் ஆகுது. ஒரு பார்ட்டிக்கல் எலக்ட்ரானை விட எவ்வளவு டைம்ஸ் ஃபாஸ்டா மூவ் ஆகுது அப்படின்னா 3 times ஃபாஸ்டா மூவ் ஆகுது. ரேஷியோ ஆஃப் டி பிராக்லி வேவ்லென்த் என்னன்னு ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க. அப்ப ரேஷியோ ஆஃப் டி பிராக்லி வேவ்லென்த் நம்ம ஃபைண்ட் பண்ணோம்னா டி பிராக்லி வேவ்லென்த்துக்கும் மாசுக்குமான ரிலேஷன் நம்ம என்ன எழுதலாம்? லாம்டா ஈக்குவல் டு h/m into v எழுதலாமா? ஆக்சுவலா நம்ம மொமெண்டம் ரிலேஷன் எழுதுவோம் h/mp. இங்க வந்து மொமெண்டம் ரிலேஷன் கிடையாது, v ரிலேஷன் தான் கொடுத்துருக்காங்க. அப்ப h/mv. இப்ப இதுல ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா பார்ட்டிகளோட லாம்டா எடுத்துக்கலாம். லாம்டா பார்ட்டிகல் எடுக்கும்போது எனக்கு h/n என்னன்னு எழுதும்? மாஸ் ஆஃப் பார்ட்டிகல், வெலாசிட்டி ஆஃப் பார்ட்டிகல். அண்ட் லாம்டா ஆஃப் எலக்ட்ரான் ஈக்குவல் டு என்னன்னு எழுதலாம்? h divided by மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் அண்ட் வெலாசிட்டி ஆஃப் எலக்ட்ரான். இப்ப இவங்க ரெண்டு பேத்துக்குமான ரேஷியோ தானே வேணும். அப்ப ரெண்டு பேத்துக்கும் ரேஷியோ எடுத்தனா லாம்டா p டிவைடட் பை என்னன்னு எழுதலாம்? லாம்டா e எழுதலாம். இப்ப எழுதும்போது இந்த ஹெச்சும் கேன்சல் ஆயிடும். அப்ப MEVE divided by இது என்னன்னு எழுதுவேன்? MP into VP. இங்க பாரு, இந்த கொஸ்டின்ல நமக்கு எலக்ட்ரானோட ஸ்பீட் எவ்வளவு கொடுத்துட்டாங்க? 3 times கொடுத்துட்டாங்க. அப்போ இங்க நம்ம எழுதும்போது யார ஃபைண்ட் பண்ணணும்? நம்மளோட மாஸ் ஆஃப் பார்ட்டிகளை தான் நம்ம இப்போ ஃபைண்ட் பண்ணணும். அப்போ மாஸ் ஆஃப் த பார்ட்டிகல் நம்ம ஃபைண்ட் பண்ணும்போது the wavelength of the particle to that electron, the ratio of wavelength of the de Broglie wavelength. இது ஃபுல்லா நமக்கு வேல்யூ கொடுத்துட்டாங்க. எவ்வளவு வேல்யூ? 1.81 into 10 to the power minus 4 equal to mass of electron நமக்கு என்னன்னு தெரியும்? 9.1 into 10 to the power minus 31 எழுதலாமா?
இதுல எலக்ட்ரான் வந்து எவ்வளவு ஸ்பீடு இருக்குன்னு நம்ம கொடுத்துட்டாங்க, 3 times faster than an electron. அப்போ 3 times faster than an electron எழுதும்போது உனக்கு 1/3 divided by, okay, divided by mass of particle எனக்கு வேணும் and velocity of the particle தான் நமக்கு என்னன்னு கொடுத்துறாங்க இங்க. Okay. Velocity of the particle 3. Right. இப்போ 1/3. இப்போ நமக்கு mv தான் வேணும். இப்போ mv equal to 9.1 into 10 to the power minus 31 divided by 1.81 into 10 to the power minus 4 into 3. இப்போ இதுல இருந்து நம்ம கால்குலேட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிற மாஸ் வேல்யூ 1.675 into 10 to the power minus 27 kilogram. So mass of the proton equal to 1.675 10 to the power minus 27, fourth option. Next question. The sound wave of the wavelength lambda is traveling in a medium with the speed v. ஒரு sound wave lambda wavelength வச்சிருக்கு, எவ்வளவு ஸ்பீட்ல மூவ் ஆகுது, v ஸ்பீட்ல மூவ் ஆகுது. It enters into the another medium where its speed becomes v/3. இப்போ இது என்ன பண்ணுது அப்படின்னா அனதர் மீடியம்ல என்டர் ஆகும்போது அவனுக்கான ஸ்பீடு v/3 மீட்டர் பெர் செகண்டா இருக்கு. அப்போ நம்மளோட சவுண்ட் வேவ்கான லாம்டா என்ன அப்படின்றதுதான் கொஸ்டின். அப்ப லாம்டா 1 ஈக்குவல் டு v and lambda 2 equal to எவ்வளோ v/3. இப்ப நான் lambda 2 தான் ஃபைண்ட் பண்ணணும். சவுண்ட் வேவ்கான lambda ஃபார்ம்ல எழுதணும்னா நமக்கு என்னன்னு கிடைக்கும், the frequency divided by lambda எழுதுவோம் இல்லையா, ஸ்பீடு v equal to, அப்ப எழுதும்போது எனக்கு lambda ஓகே எழுதிக்கோ, v1 divided by lambda 1 equal to v2 divided by lambda 2. இப்போ ஃபர்ஸ்ட் இருக்கிறது எவ்வளவு ஸ்பீட்ல மூவ் ஆச்சு, v ஸ்பீடு. லாம்டா 1 என்ன நம்ம எடுத்துட்டோம், லாம்டா தான் நீங்க கொடுத்துருக்காங்க. சோ லாம்டா ஈக்குவல் டு v2 எவ்வளவு ஸ்பீடு, v/3 ஸ்பீடு. நான் லாம்டா 2 தான் எனக்கு வேணும். இந்த v கேன்சல் ஆயிடும். இப்ப லாம்டா 2 தானே நமக்கு வேணும். இப்ப லாம்டா 2 ஈக்குவல் டு லாம்டா/3 கிடைக்கும். ஆன்சர் வந்து லாம்டா/3, செகண்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின். The value of current I in the circuit shown in the figure assuming the ஐடியல் டயோடு. ஓகே, இந்த டயோடு வந்து நம்ம ஐடியல் டயோடா கன்சிடர் பண்ணிக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் இந்த டயோட்ல எவ்வளவு கரண்ட் ஃப்ளோ ஆகும் அப்படின்றது கொஸ்டின். இந்த டயோட ஃபர்ஸ்ட் வந்து ஃபார்வர்ட் பயாஸா ரிவர்ஸ் பயாஸான்றதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். இதுல இருந்து என் சைடு தான் ஹை பொட்டன்ஷியல் இருக்கு, இங்கேயும் என் சைடு தான் ஹை பொட்டன்ஷியல் இருக்கு. அப்ப கண்டிப்பா இந்த ரெண்டு டயோடுமே ரிவர்ஸ் பயாஸா ஆக்ட் ஆகும். இந்த ரெண்டு டயோட்ல கரண்டே ஃப்ளோ ஆகாது. இப்போ நம்ம ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கலாம். அப்ப நம்மளோட டயக்ராம் வந்து இந்த மாதிரி சிம்பிளிஃபை ஆயிருக்கும். அப்போ இந்த மாதிரி இருக்கிற டயக்ராமுக்கு இது 10 வோல்ட், இது வந்து 2 ஓம், இங்க இருக்கிறது 8 ஓம். இது ரெண்டுமே சீரியஸ் காம்பினேஷன். அப்போ சீரியஸ் காம்பினேஷன் அப்படின்னா என்னோட ஆர் ஈக்குவலன்ட் நான் என்னன்னு எழுதுவேன், 10 ஓம் எழுதிக்கலாமா. 8 + 2 = 10 ஓம். பொட்டன்ஷியல் v ஈக்குவல் டு எவ்வளவு கொடுத்தாச்சு, 10 வோல்ட் கொடுத்தாச்சு. கரண்ட் I கேக்குறாங்க, I ஈக்குவல் டு v/r ஈக்குவலன்ட் எழுதலாமா. v வந்து 10, பொட்டன்ஷியல் 10. அப்ப எழுதும்போது எனக்கு 1 ஆம்பியர் கரண்ட் இந்த சர்க்யூட்ல ஃப்ளோ ஆகும். ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின். The two light spring of the force constant k and 2k oscillate a block of mass 2m as shown in the figure. Then the time period of the oscillation of the block is, ஒரு பிளாக்ல ரெண்டு ஸ்ப்ரிங் கனெக்ட் பண்ணியாச்சு. இந்த ரெண்டு ஸ்ப்ரிங்கையும் வந்து ஆசிலேட் பண்ணி விட்டோம் அப்படின்னா இந்த 2m மாஸுக்கு எவ்வளவு டைம் பீரியட் கிடைக்கும், எவ்வளவு டைம் பீரியட்ல அது ஆசிலேட் ஆகும் அப்படின்றதான் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் வந்து டைம் பீரியட் ஃபைண்ட் பண்றதுக்கு 2π × ஸ்கொயர் ரூட் ஆஃப் என்னன்னு எழுதலாம், ஃபார்முலா k/m/k எழுதுவோமா. சரி, இப்ப k வந்து எனக்கு ரெண்டு கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் இருக்கு, அதனால நம்ம ஈஸியா என்ன ஃபைண்ட் பண்ணிக்கலாம், k எஃபெக்ட் ஃபைண்ட் பண்ணிக்கலாம். k எஃபெக்ட் இது ரெண்டுமே சீரியஸ் காம்பினேஷன். சோ k + 2m எழுதும்போது 2k 3k கிடைச்சிடும். அப்ப k எஃபெக்ட் எனக்கு 3k கிடைச்சிருக்கு. இப்ப நான் என்ன பண்ணலாம், 2π ஸ்கொயர் ரூட் ஆஃப், இங்க எவ்வளவு மாஸ் பிளாக் இருக்கு, ஒரே ஒரு மாஸ் ஆஃப் தி பிளாக். அப்ப எழுதுனா 2m divided by 3k. ஆன்சர் வந்து நமக்கு 2π ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2m divided by 3k, fourth option. Next question. A current carrying a loop is placed in a uniform magnetic field.
the magnitude of net magnetic force acting on its. நமக்கு வந்து ஒரு magnetic field, inside the magnetic field ஒரு loop, current carrying loop வச்சுட்டாங்க. இந்த current carrying loopக்கு எவ்வளவு magnetic net force act ஆகும் அப்படின்றதுதான் கொஸ்டின். ஓகே, magnetic force find பண்ண நமக்கு ஃபார்முலா என்னது? Fm equal to ILB எழுதுவோம் இல்லையா? சரி, இப்ப இந்த ILB ல லூப்போட எல்லா சைடுமே வந்து எனக்கு எவ்வளவு லென்த் இருக்குன்னா L equal to 3A லென்த் இருக்கு. எல்லா சைடுமே எனக்கு எவ்வளவு கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படின்னா ஸ்மால் I கரண்ட் ஃப்ளோ ஆகுது. இந்த க்ளோஸ்ட் லூப்ல நெட் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் நம்ம எப்படி ஃபைண்ட் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த லூப், இது ஃபர்ஸ்ட் லூப் வச்சுக்கோ, இது செகண்ட், இது தேர்டு, இங்க இருக்கிறது ஃபோர்த். ஓகே, ஃபர்ஸ்ட் லூப் எனக்கு நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்ல மூவ் ஆகுது. அப்ப நெகட்டிவ் I கேப். அப்போ the magnetic force F1 equal to length எவ்வளவு? 3. அப்ப minus 3A IB, 3A IB negative axis, so negative I cap எழுதிக்கலாமா? அடுத்தது F2 எழுதுனா F2 எனக்கு வந்து பார்த்தேன்னா பாசிட்டிவ் Y axis, so பாசிட்டிவ் Y axis எழுதும்போது 3A IB into J cap. நெக்ஸ்ட் F3 எழுது. F3 எழுதுனா அப்படின்னா இது பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், சோ I கேப் எழுதும்போது அப்ப பாசிட்டிவ் 3A IB into பாசிட்டிவ் I கேப். அண்ட் F4 எழுதுனா அப்படின்னா இது நெகட்டிவ் Y ஆக்சிஸ், சோ நெகட்டிவ் Y ஆக்சிஸ் அப்படின்னா நெகட்டிவ் J கேப். அப்ப மைனஸ் 3A IB J கேப். இப்போ இவன் எல்லாத்துக்கும் நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா நெட் ஃபோர்ஸ் எழுதணுமா? அப்ப நெட் ஃபோர்ஸ் எழுதணும்னா ஃபார்முலா F magnetic net force, F net equal to F1 plus F2 plus F3 plus F4. இதுல F1 and F3 இது ரெண்டு பேருமே I cap இருக்கு. சோ இதுல பிளஸ் இருக்கான், இவன் மைனஸ் இருக்கான். இவனை ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ணும்போது உனக்கு என்ன கிடைச்சிரும்? 0 கிடைச்சிரும். அதே மாதிரி F2வும் F4ம் பார்த்தனா பிளஸ் I cap மைனஸ் J cap. அவனையுமே நீ கேன்சல் பண்ணனா உனக்கு என்ன ஆயிடும்? 0 ஆயிடும். அப்ப டோட்டலா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 0. அப்போ ஒரு க்ளோஸ்டு லூப்புக்கு அது மேல ஆக்ட் ஆகுற நெட் ஃபோர்ஸ் என்ன ஆயிடும்? மேக்னெட்டிக் நெட் ஃபோர்ஸ் 0. நம்ம இந்த கண்டிஷன்லயும் எழுதலாம். இல்லன்னா நமக்கு வந்து கான்செப்ட் பேஸ் பண்ணி, இது வந்து நம்ம மேத்தமெட்டிக்கலா ப்ரூவ் பண்றது. கான்செப்ட் பேஸ்ல நம்ம படிக்கும் போது ஒரு க்ளோஸ்டு லூப்புக்கு அதுக்குள்ள ஆக்ட் ஆகுற நெட் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் எப்பவுமே எப்படி இருக்கும்? 0வா இருக்கும். பிகாஸ் லென்த் சேம். இந்த இடத்துல லென்த் எல்லாம் எங்க சேமா இருக்கு அண்ட் சேம் மேக்னிடியூட் ஆஃப் கரண்ட் ஃப்ளோ ஆச்சுன்னா அவனுக்கான மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இங்க என்ன ஆயிடுச்சு? 0 ஆயிடுச்சு. சோ ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின், the volume versus temperature curve 3 moles of an ideal gas is a straight line as shown in the figure. What is the pressure of a gas at B point? இந்த A பாயிண்ட்டும் B பாயிண்ட்டுக்கும் வந்து 3 moles of ideal gas மூவ் ஆகுது. அப்ப மூவ் ஆகும்போது இந்த B பாயிண்ட்ல வந்து பிரஷர் என்ன ஃபைண்ட் பண்ணணும்னு சொல்லி கொஸ்டின் கொடுத்துட்டாங்க. இதுல R gaseous constant வால்யூம் கொடுத்தாச்சு. சோ இந்த கிராஃப்ல பார்த்தேன்னா வால்யூமுக்கும் டெம்பரேச்சருக்கும் ரிலேஷன். அண்ட் வால்யூம் டெம்பரேச்சர் ரிலேஷன் நம்ம ஐடியல் கேஸுக்கு ஃபார்முலா என்னன்னு எழுதலாம்? PV equal to nRT எழுதுவோமா? நம்பர் ஆஃப் மோல்ஸ் தானே இங்க கொடுத்துருக்காங்க, சோ ஸ்மால் n. அப்ப V by T கான ரிலேஷன் எழுதும் போது nR divided by இது என்ன ஆயிடும்? P. இந்த ஈக்குவேஷனை நம்ம எப்படி சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம்? இப்போ இது ரெண்டுமே ஸ்ட்ரெயிட் லைன் தானே. இந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு நம்ம ஸ்லோப் எடுத்தோம் அப்படின்னா வேல்யூஸ் ஃபைண்ட் பண்ணலாம் இல்லையா? அப்ப V by T equal to ஆட்டோமேட்டிக்கா இது என்ன ஆயிடும்? tan theta. அப்ப tan 37 டிகிரி, tan theta இங்க எவ்வளவு இருக்கு? 37 டிகிரி. அப்ப tan 37 டிகிரி equal to nR divided by என்னன்னு எழுதலாம்? P எழுதிக்கலாம். இப்ப tan 37 டிகிரிக்கு நம்ம என்ன வேல்யூஸ் இதுல இருந்து எழுதுவோம்? 3/4 தானே tan 37. அப்ப 3/4 equal to என்னோட வேல்யூ 3, ஆரோட வேல்யூ இங்க எவ்வளவு கொடுத்துட்டாங்க? 8.3. இப்ப நம்ம பிரஷரோட வேல்யூ தான் ஃபைண்ட் பண்ணணும். அப்போ இந்த 3யும் இந்த 3யும் கேன்சல் ஆயிடுச்சு. ரிமைனிங் P equal to 8.3 into 4. So P equal to எழுதும் போது 12, 33. அப்போ 33 பாஸ்கல் ஆன்சர். இந்த P பாயிண்ட்ல எவ்வளவு பிரஷர் இருக்கும்? 33.2 பாஸ்கல் ஆன்சர் இருக்கும். Next question. The Young's double slit experiment is performed with a monochromatic light of the wavelength
550 nanometer if the width of the second bridge fringes is 5 into 10 to the power minus 2 centimeter. Then the width of the sixth dark fringes will be. நம்மளோட கொஸ்டின் வந்து யங்ஸ் டபுள் ஸ்லிட்ஸ்ல மோனோக்ரோமேட்டிக் லைட்ஸோட வேவ் லென்த் வந்து 550 நானோமீட்டர் கொடுத்தாச்சு. அண்ட் அதோட செகண்ட் பிரைட் ஃப்ரிஞ்சஸ் எவ்வளவுன்னு கொடுத்துருக்காங்க 5 into 10 to the power minus 2 சென்டிமீட்டர் கொடுத்தாச்சு. இப்ப சிக்ஸ்த் டார்க் ஃப்ரிஞ்சஸ் வந்து எவ்வளோ வித் வச்சிருக்கும் அப்படின்றது கொஸ்டின். ஆக்சுவலா நம்மளோட யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்ல இருந்து எல்லா ஃப்ரிஞ்சஸுமே அங்க இருந்து ப்ரொடியூஸ் ஆகுற எல்லா ஃப்ரிஞ்சஸுமே அது பிரைட் ஃப்ரிஞ்சஸா இருந்தாலும் சரி டார்க் ஃப்ரிஞ்சஸா இருந்தாலும் சரி, சோ பிரைட் அண்ட் டார்க் போத் fringes have same width. எல்லா ஃப்ரிஞ்சஸும் வந்து சேம் வித் தான் வச்சிருக்கோம். அப்ப ஆன்சர் வந்து 5 into 10 to the power minus 2 centimeter. Next, water raised to a height of 9 centimeter in a vertically capillary tube. ஒரு ஸ்பீக்கருக்குள்ள வாட்டர் இருக்கு. ஓகே, இந்த வாட்டர்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு கேபிலரி டியூப பிளேஸ் பண்றேன். அந்த கேபிலரி டியூப் எவ்வளோ ஆங்கிள் இருக்கு ஹரிசான்டலா அப்படின்னா 37 டிகிரி ஆங்கிள். இந்த கேபிலரி டியூப் ஹரிசான்டலா எவ்வளவு ஆங்கிள் இருக்கு 37 டிகிரி ஆங்கிள் இருக்கிற மாதிரி நம்ம பிளேஸ் பண்ணியாச்சு. இப்போ then the length of water column in the tube will be. நம்மளோட டியூபுக்குள்ள இப்படி ஹரிசான்டலா வைக்கும் போது எவ்வளவு வாட்டர் இதுல ஃபில் ஆயிருக்கும் அப்படின்றதுதான் கொஸ்டின். எவ்வளோ லென்த் ஆஃப் த வாட்டர் இதுல ஃபில் ஆயிருக்கும். சரியா? இப்போ நம்மளோட வாட்டர் எவ்வளவு ஹைட்ல ரைஸ் ஆயிருக்கு, இங்க இருந்து இங்க ஹெச் ஹைட், அது வந்து 9 சென்டிமீட்டர்னு சொல்லி கொடுத்துட்டோம். இப்போ இதுல இருந்து நம்ம லென்த் ஆஃப் த வாட்டர் ஃபைண்ட் பண்ணணும். ஆக்சுவலா இத ஹரிசாண்டல் பொசிஷன் எடுத்துக்கிட்டேன்னா டியூபுக்கு இந்த பொசிஷன்ல டிரா பண்ணலாம். இப்ப இது வந்து 37 டிகிரி, இங்க வந்து டியூபோட லென்த் எல், இங்க இது எவ்வளவு ஹைட்ல இருக்குது ஹெச் ஹைட்ல இருக்கு. இப்ப இதுல இருந்து நம்ம சம் ஆங்கிள் ஃபைண்ட் பண்ணலாம் இல்லையா? இப்போ தீட்டாக்கு ஆப்போசிட் சைடு ஆப்போசிட், இப்போ சைன் தீட்டா வேல்யூ எழுதலாம். சைன் தீட்டா ஈக்குவல் டு ஹெச் பை அட்ஜசன்ட் சைடு ஹைப்போடெனிஸ் சைடு எவ்வளவு எல். அப்போ சைன் தீட்டா எல் சைன் தீட்டா ஈக்குவல் டு என்னது ஹெச். இப்போ இதுல இருந்து நம்ம என்ன எழுதலாம், தீட்டா ஆங்கிள் தானே எழுதலாம். தீட்டா ஆங்கிள் ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா சைன் 37 டிகிரி ஓகே எல் சைன் 37 டிகிரி இன்டு ஹெச் எவ்வளோ 9 சென்டிமீட்டர். அப்ப 9 சென்டிமீட்டர்ல இருக்கும்போது எல் ஈக்குவல் டு 9 டிவைடட் பை tan 37 டிகிரிக்கு வந்து 3/5. சோ 3/5 எழுதும்போது நம்ம என்ன எழுதலாம் 45 டிவைடட் பை 3. சோ இத கேன்சல் பண்ணணும் அப்படின்னா 15 சென்டிமீட்டர். நமக்கு இருக்கிற ஆன்சர் 15 சென்டிமீட்டர். இங்க பாரு 15 மீட்டர் இருக்கு. நோ, நமக்கு கொடுத்திருக்கிற ஹைட் 9 சென்டிமீட்டர். இல்லைன்னா நீ இதை மீட்டரா கன்வெர்ட் பண்ணி எழுதினாலும் உனக்கு ஃபைனலா கிடைக்கிற ஆன்சர் 0.15 மீட்டரா இருக்கும். சோ இதை சென்டிமீட்டரா மீட்டரா கன்வெர்ட் பண்ணும்போது 0.15 மீட்டர். ஆன்சர் 4th ஆப்ஷன். Next question. A river is flowing from west to east at a speed of 10 meter per minute. நம்மளோட ரிவர் வந்து எங்க இருந்து எங்க ஃப்ளோ ஆகுது அப்படின்னா வெஸ்ட் டு. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டைரக்ஷன் போட்டுப்போம். இது நார்த், சவுத் அண்ட் வெஸ்ட், ஈஸ்ட். நம்மளோட ரிவர் வந்து வெஸ்ட் டு ஈஸ்ட் டைரக்ஷன்ல மூவ் ஆகுது. சோ ரிவரோட டைரக்ஷன் v ஈக்குவல் டு அண்ட் ஸ்பீடு 10 மீட்டர் per minute மூவ் ஆகுது. இப்ப மேன் வந்து என்ன பண்றான்னா நம்மளோட நார்த் பேங்க்ல இருக்கான். நார்த் பேங்க் இந்த டைரக்ஷன்ல இருக்கு. நார்த் பேங்க்ல இருந்து அவன் என்ன பண்ணணும் அப்படின்னா ரிவரோட அனதர் எண்ட கிராஸ் பண்ணணும். அப்படி கிராஸ் பண்ணும்போது அவன் ஒரு ஷார்டஸ்ட் பாத்த மேக் பண்றான். எவ்வளவு ஆங்கிள் அந்த ஷார்டஸ்ட் பாத்த மேக் பண்ணுவான் அண்ட் என்ன டைரக்ஷன்ல அவன் ஸ்விம் பண்ணி வருவான் அப்படின்றத நம்மளோட கொஸ்டின். இப்ப மேன் ரிவரோட வெலாசிட்டி ஈஸ்ட் டைரக்ஷன். மேன் வந்து இந்த எண்டுல இருந்து இந்த எண்டுக்கு அவன் மூவ் ஆகணும் அப்படின்னா இப்படி வந்தாதான் ஷார்டஸ்ட் பாத்து. ஆனா நிச்சயமா அவனால இந்த பொசிஷனுக்கு வர முடியுமா அப்படின்னா வராது. அவன் இங்க இருந்து இங்க ஸ்விம் பண்ணிட்டே வரும்போது என்ன பண்ணிடுவான், திடீர்னு இந்த லைனுக்கு இப்படி கிராஸ் ஆயிடும். ஏன்னா ரிவருக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல போகும்போது
இந்த டைரக்ஷன்ல வந்துடும். சரி, அப்ப இந்த டைரக்ஷன்ல வரும் பொழுது இது மேன் எவ்வளவு ஸ்பீட்ல ஸ்விம் பண்றானோ அவனோட வெலாசிட்டி. அப்ப மேனோட வெலாசிட்டி இங்க எவ்வளவுன்னு கொடுத்துட்டாங்க, 20 மீட்டர் பர் மினிட்னு கொடுத்தாச்சு. இப்ப நம்மளோட மேன் இங்க என்ன பண்றான், ஆக்சுவலா ஒரு தீட்டா ஆங்கிள் மேக் பண்றான். இந்த தீட்டா ஆங்கிள் மேக் பண்ணும்போது இவன் எவ்வளவு ஆங்கிள் ஷார்டஸ்ட் பாத் மேக் பண்ணுவான், அது எந்த டைரக்ஷன்ல மேக் பண்ணுவான் அப்படின்றதுதான் கொஸ்டின். அப்ப ஃபர்ஸ்ட் இத வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா கன்சிடர் பண்ணனா இங்க இருக்கிறது ரிவரோட வெலாசிட்டிக்கு ஈக்குவல் ஆயிடும். சோ ரிவரோட வெலாசிட்டி 10 மீட்டர் பர் மினிட் அண்ட் இங்க இருந்து இங்க மூவ் ஆகுறது ஹைப்போடெனிஸ் 20. அப்ப இதுல இருந்து தீட்டாக்கு ஆப்போசிட் சைடு எழுதணும்னா சைன் தீட்டா ஃபார்முலா எழுதலாம். சைன் தீட்டா ஈக்குவல் டு வெலாசிட்டி ஆஃப் ரிவர் டிவைடட் பை வெலாசிட்டி ஸ்பீடு. இந்த ஸ்பீடு தானே கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸ்பீட் ஆஃப் ரிவர் டிவைடட் பை ஸ்பீட் ஆஃப் மேன். இப்ப ஸ்பீட் ஆஃப் ரிவர் வந்து 10, ஸ்பீட் ஆஃப் மேன் வந்து 20. அப்ப கேன்சல் பண்ணோம்னா நமக்கு 1/2 கிடைச்சிரும். சைன் தீட்டா ஈக்குவல் டு 1/2. அப்ப தீட்டா ஈக்குவல் டு நம்ம என்ன எழுதிக்கலாம், 30 டிகிரி எழுதிக்கலாம். இப்ப ஆங்கிள் நான் கண்டுபிடிச்சிருக்கேன் 30 டிகிரி. 30 டிகிரில என்ன டைரக்ஷன்ல மூவ் ஆகும், 30 டிகிரில ஃபர்ஸ்ட் இது வெஸ்ட் டு ஈஸ்ட் டைரக்ஷன், இங்க இருந்து நார்த் டு சவுத். அப்படின்னா மேன் நார்த் போல்ல இருந்து எங்கதான் மூவ் பண்றான், சவுத்துக்கு தான் மூவ் பண்றான். அப்ப நார்த் பேங்க்ல இருந்து சவுத் பேங்க் மூவ் பண்ணும்போது அவனோட ரிசல்டன்ட் எப்படிதான் இருக்கும், நமக்கு வெஸ்ட் ஆஃப் நார்த்தா இருக்கும். சோ ஆன்சர் 30 டிகிரி வெஸ்ட் ஆஃப் சவுத் சைட், வெஸ்ட் ஆஃப் சவுத். நெக்ஸ்ட் கொஸ்டின். Two parallel infinite line charges 1 and 2 with the linear charge densities lambda 1 and minus lambda 2 respectively are placed at a 2a distance. ரெண்டு லீனியர் சார்ஜ் வயரை 2a டிஸ்டன்ஸ்ல செப்பரேட் பண்ணி வச்சிருக்கோம். இதுல lambda 1 magnitude of lambda 1 greater than magnitude of lambda 2 கொடுத்துட்டாங்க. இப்போ the perpendicular distance of a point from the line charge 1, line charge 1ல இருந்து நான் ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் டிஸ்டன்ஸ் எடுத்தேன் அப்படின்னா என்ன பாயிண்ட்ல என்னோட எலக்ட்ரிக் ஃபீல்டு 0 ஆகும் அப்படின்றத நம்மளோட கொஸ்டின். அப்ப ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், நம்மளோட லாம்டா 1ல இருந்து ஒரு பாயிண்ட் பி பாயிண்ட மேக் பண்ணிக்கிறேன். அந்த பி பாயிண்ட் வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கு. இப்ப டோட்டலா இங்க இருந்து இங்க 2a டிஸ்டன்ஸ் இருக்கு. இப்ப பி பாயிண்ட் எனக்கு தெரியாது இல்ல எவ்வளவு டிஸ்டன்ஸ்னு, அதை நான் என்னன்னு வச்சுக்கலாம், எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அப்போ இங்க இருந்து இந்த 2 டிஸ்டன்ஸ் 2a, அப்ப ரிமைனிங் இங்க இருந்து இங்க இருக்கிற டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும், எக்ஸ் மைனஸ் 2a டிஸ்டன்ஸா இருக்கும். இப்போ நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன பாயிண்ட்ல 0ன்னு தானே கொஸ்டின் கேக்குறாங்க. அப்ப பாசிட்டிவ் சார்ஜுக்கு அவுட்வேர்டா இருக்கும், நெகட்டிவ் சார்ஜுக்கு இன்வேர்டா இருக்கும். அப்ப இ நெட் எழுதணும்னா நம்ம என்னன்னு எழுதலாம், E1 மைனஸ் E2 எழுதலாம். இ நெட் வந்து என்னது 0. சோ E1 மைனஸ் E2. அப்ப எழுதும் போது E1 ஈக்குவல் டு நமக்கு என்னன்னு கிடைச்சிரும், E2ன்னு கிடைச்சிரும். இப்போ ரெண்டு சார்ஜுக்குமான லீனியர் சார்ஜ் டென்சிட்டிஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஃபார்முலா எழுதணும்னா 2k lambda 1 divided by r, E equal to 2k lambda divided by r அப்படின்றத காமன் ஃபார்முலா. இதுல வந்து lambda 1 இருக்கு. சோ lambda 1 r-க்கு எழுதணும்னா என்ன டிஸ்டன்ஸ், டோட்டலா x டிஸ்டன்ஸ். அண்ட் 2k lambda 2 என்ன டிஸ்டன்ஸ்ல இருக்கு, x மைனஸ் 2a டிஸ்டன்ஸ்ல இருக்கு. அப்ப இதுல இருந்து காமனா இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டோம்னா lambda 1 into x minus 2a and lambda 2 into x ஆயிடும் இங்க. அப்ப lambda 1x minus lambda 1 2a equal to lambda 2x ன்னு எழுதலாம். x எல்லாத்தையும் ஈக்குவல் சைடு கொண்டு வந்துட்டேன்னா x into lambda 1 minus lambda 2 equal to 2 lambda 1 a. இப்ப இதுல இருந்து x தானே வேணும், x equal to 2 lambda 1 a divided by lambda 1 minus lambda 2. அப்ப என்ன டிஸ்டன்ஸ்ல நம்மளோட எலக்ட்ரிக் ஃபீல்டு 0 ஆகும், 2 lambda 1 a divided by lambda 1 minus lambda 2, third option. Next question. In the given circuit, the potential difference between A and B is 18 volt. A க்கும் B க்கும் இருக்கிற பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எவ்வளவுன்னு கொடுத்தாங்க, 18 volt கொடுத்தாச்சு. The charge on 2 microfarad capacitor is 24 microcoulomb. What is the capacitance of unknown capacitor C? இந்த C கான capacitor value find பண்ணு அப்படின்றதான் கொஸ்டின். ஓகே, இப்ப நம்ம இந்த C ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் யாருக்கான பொட்டன்ஷியல் ஃபைண்ட் பண்ணணும், 2 மைக்ரோஃபாரடுக்கும் 6 மைக்ரோஃபாரடுக்கும் எவ்வளவு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்குன்னு ஃபைண்ட் பண்ணணும். அப்ப பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் நம்ம ஃபைண்ட் பண்ணும்போது potential difference
ஃபார் 2 மைக்ரோஃபாரட். ஓகே, இப்போ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஃபார் 2 மைக்ரோஃபாரட் எழுதும்போது நமக்கு ஃபார்முலா B ஈக்குவல் டு நம்ம என்ன எழுதலாம்? ஓகே, C ஈக்குவல் டு Q ஈக்குவல் டு CB. அப்போ B வேணும் அப்படின்னா நான் என்ன எழுதலாம்? Q by C. ஃபர்ஸ்ட் 2 மைக்ரோஃபாரட்டுக்கு தானே நம்ம எழுதுறோம். அப்ப 2 மைக்ரோஃபாரட்டுக்கு எழுதணும்னா Q ஓட வேல்யூ இங்க நமக்கு எவ்வளவு இருக்கு? 24 மைக்ரோ கூலும். 24 மைக்ரோ கூலும். கெப்பாசிட்டருக்கு எவ்வளவு இருக்கு? 2 மைக்ரோஃபாரட். இப்ப இந்த மைக்ரோஃபாரட்டும் இதுவும் கேன்சல் ஆயிட்டு நமக்கு 12 வோல்ட் கிடைச்சிருமா? அப்ப 2 மைக்ரோஃபாரட்டுக்கு எவ்வளவு பொட்டன்ஷியல் இருக்கு? 12 வோல்ட் பொட்டன்ஷியல் இருக்கு. நெக்ஸ்ட் நான் யாருக்கு ஃபைண்ட் பண்றேன்னா 6 மைக்ரோஃபாரட்டுக்கு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். இப்ப இதுக்கு வந்து 12 இருக்கு, இதுக்கு 18 இருக்கு அப்படின்னா நான் இது ரெண்டையும் மைனஸ் பண்ணனாலே எனக்கு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கிடைச்சிடும் இல்லையா? இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஃபார் 6 மைக்ரோஃபாரட் 18 minus 12 equal to 6 volt. அப்ப 6 மைக்ரோஃபாரட்டுக்கு எவ்வளவு இருக்கு? 6 வோல்ட் இருக்கு. ஆனா 6 வோல்ட்டுக்கு எனக்கு என்ன தெரியாது? சார்ஜ் தெரியாது. அப்ப சார்ஜ் நான் ஃபைண்ட் பண்ணணும்னா Q equal to CV ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணும்போது C வந்து எவ்வளவு சொல்லிட்டாங்க? 6 மைக்ரோஃபாரட். அப்ப 6 into 6 எனக்கு 36 கூலும் சார்ஜ் கிடைச்சிருச்சு. 36 மைக்ரோ கூலும் சார்ஜ் கிடைச்சாச்சு. அப்ப Q ஓட வேல்யூ எனக்கு ரெண்டு பேத்துக்குமே தெரியும். இப்ப C தான் நான் ஃபைண்ட் பண்ணணும். இப்ப நான் C ஃபைண்ட் பண்ணணும்னா the charge on C என்னன்னு எழுதலாம்? இவ ரெண்டு பேருமே parallel plate தானே. இப்ப parallel plate எழுதும் போது இங்க இருந்து எனக்கு 24 மைக்ரோ கூலும் இருக்கு. இதுல C வந்து எவ்வளவு நான் கண்டுபிடிச்சிட்டேன்? 36 கண்டுபிடிச்சிட்டேன். அப்ப 36னா the total charge on C எவ்வளவு இருக்கும்? 36 minus 24. இதுல இருந்து நம்ம கேன்சல் பண்ணோம்னா 12 மைக்ரோ கூலும். அப்ப பொட்டன்ஷியல் 12 வோல்ட், சார்ஜ் 12 மைக்ரோ கூலும். நான் எழுதும் போது என்னோட கெப்பாசிட்டன்ஸ் C ஈக்குவல் டு இது என்னன்னு எழுதலாம்? Q by V எழுதலாம். அப்ப C ஈக்குவல் டு 12 வோல்ட் பை 12 மைக்ரோ கூலும். நான் எழுதும் போது எனக்கு இந்த 12 இந்த 12 கேன்சல் ஆயிடுச்சு. அப்ப C ஈக்குவல் டு 1 மைக்ரோ ஃபாரட் ஆன்சர். ஸோ ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின். The length of an elastic string is x meter when the tension is 10 Newton. Y meter when the tension is 12 Newton. What is the initial length of the string will be? நமக்கு வந்து கொஸ்டின் ஒரு ஸ்ட்ரிங்கோட லென்த் எக்ஸா இருக்கும்போது அவனுக்கான டென்ஷன் ஃபோர்ஸ் எவ்வளவுன்னு கொடுத்துட்டாங்க? 10 நியூட்டன் கொடுத்துட்டாங்க. அதே ஸ்ட்ரிங் y மீட்டரா இருக்கும்போது இந்த இடத்துல எவ்வளவு டென்ஷன் ஃபோர்ஸ்ன்னு கொடுத்தாச்சு? 12 நியூட்டன் டென்ஷன் ஃபோர்ஸ் கொடுத்தாச்சு. அப்ப வாட் இஸ் த இனிஷியல் லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங்? இனிஷியல் லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் என்னன்றத நம்மளோட கொஸ்டின். இந்த கொஸ்டினுக்கு நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணலாம்? n smallest and the force, tension force and the T தானே. so the force by area equal to y into இது என்னன்னு எழுதிக்கலாம்? del L by L ன்னு எழுதலாம். அப்ப F equal to YA by L into del L. இது ஃபுல்லா நம்ம என்னன்னு வச்சுக்கலாம்னா கான்ஸ்டன்ட் டேர்ம்னு வச்சுக்கலாம். அப்ப F equal to K into என்னன்னு எழுதிக்கிறேன்? del L ன்னு எழுதிக்கிறேன். இந்த F எதுக்கு ஈக்குவல்? இங்க நம்மளோட டென்ஷன் ஃபோர்ஸ்க்கு ஈக்குவல். ஃபர்ஸ்ட் என்னோட டென்ஷன் ஃபோர்ஸ் 10 நியூட்டனா இருக்கும்போது K into del L எவ்வளவு? X லென்த் இருந்துச்சு. அப்ப இந்த L நம்ம என்னன்னு எழுதலாம்னா ஃபைனல் மைனஸ் இனிஷியல் எழுதலாமா? இத L2 மைனஸ் என்னன்னு எழுதுறேன்னா L1 எழுதுறேன். அப்ப 10 ஈக்குவல் டு K இன்ட்டு என்னோட L2 ஃபைனல் வந்து எவ்வளோ? X. என்னோட இனிஷியல் L லென்த் எனக்கு தெரியாது, அதான் நான் ஃபைண்ட் பண்றேன். ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சு. அண்ட் செகண்ட் ஈக்குவேஷன் என்னோட 12 டென்ஷன் ஃபோர்ஸ் இருக்கும்போது அண்ட் K ஈக்குவல் டு Y மைனஸ் இனிஷியல் லென்த்தா இருக்கும். இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். இப்ப இந்த ரெண்டு ஈக்குவேஷனுக்கும் நம்ம ரேஷியோ எடுத்தோம்னா 12 by 10 equal to K into Y minus L divided by K into X minus L. இந்த Kவும் Kவும் கேன்சல் ஆயிடுச்சு. இது 6, இது என்னவா இருக்கும்? 5 இருக்கும். அப்ப 6 into X minus L and 5 into Y minus L. 6X minus 6L, 5Y minus 5L. இதுல இருந்து இது மைனஸ் பண்ணணும் அப்படின்னா உனக்கு லென்த் எவ்வளவு கிடைக்கும்? 6x minus 5y equal to
Lன்னு கிடைக்கும். இப்போ ஃபைனல் லென்த் 6x மைனஸ் எவ்வளவா இருக்கும்? 5y வா இருக்கும். So answer 6x minus 5y, fourth option. Next question. Consider the process A, B on the thermodynamic system as shown in the figure below. During this process, what is the work done by the system? இதுல pressure, volume கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலா A2 இந்த மிட் பாயிண்ட் வரைக்கும் நம்மளோட pressure என்ன ஆயிட்டே வருதுன்னா இன்க்ரீஸ் ஆயிட்டே வருது. அண்ட் ப்ரெஷர் இன்க்ரீசஸ் சர்டன் பாயிண்ட்ல இந்த இடத்துல வந்து ப்ரெஷர் வந்து என்ன ஆகுது? டிக்ரீஸ் ஆகுது. ஸோ அப்ப கண்டினியூஸ்லி இது என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். அப்ப ஒர்க் டன் பை த சிஸ்டம், ஒர்க் டன் பை த சிஸ்டம் எப்பவுமே என்ன ஆகும் அப்படின்னா கண்டினியூஸ்லி இன்க்ரீசிங். ஸோ ஆன்சர் வந்து இங்க first option continuously increases. Next question. The binding energy per nucleon for the deuterium and helium nuclei 1.1 mega electron volt and 7.0 mega electron volt respectively. When two deuterium nuclei fuse to form a helium nucleus. ரெண்டு deuterium nuclei, deuterium 1H2 plus 1H2 ரெண்டு deuterium சேர்ந்து ஒரு ஹீலியமா எனக்கு என்ன ஆகுது? ஃபியூஸ் ஆகுது. அப்ப இது வந்து ஃபியூஷன் ப்ராசஸ். அப்ப எவ்வளவு எனர்ஜி எனக்கு ரிலீஸ் ஆகும்ன்றத கொஸ்டின். அப்ப ஃபியூஷன் ப்ராசஸ்ல நம்ம எனர்ஜி ஃபைண்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? எனர்ஜி Q ஈக்குவல் டு ப்ராடக்ட் மைனஸ் ரியாக்டன்ட். ஏன்னா ப்ராடக்ட்டுக்கு தான் மாஸ் எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும். ரியாக்டன்ட்டுக்கு மாஸ் கம்மியா இருக்கும். அப்ப Q ஈக்குவல் டு இங்க ப்ராடக்ட் பார்த்தோன்னா ரெண்டு டியூட்ரியம் மாசஸ். அப்ப ரெண்டு டியூட்டீரியம் மாசஸ் 2 இன்ட்டு என்னன்னு எழுதலாம்? 1 + 1 எழுதணும்னா 2.2 வந்துருமா? மைனஸ் ரியாக்டன்ட் ப்ராடக்ட். ப்ராடக்ட் வந்து 4 ஹீலியம். ஹீலியமுக்கு வந்து எழுதும்போது 7.0 மைனஸ் ரியாக்டன்ட் தான் 2 இன்ட்டு இது என்னன்னு எழுதலாம்? 2.2 எழுதலாம். அப்ப Q ஈக்குவல் டு 28 மைனஸ் இது வந்து 4.4 வரும். அப்ப Q ஈக்குவல் டு 28 மைனஸ் 4.4 23.6 எலக்ட்ரான் வோல்ட். ஸோ ஆன்சர் வந்து 23.6, fourth option. Next question. The most appropriate behavior of the magnetic field lines when the paramagnetic substance is placed in a uniform external field is represents in which of the following options? நம்மளோட paramagnetic substance ஒரு யூனிஃபார்ம் எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல வச்சோம்னா இங்க இருக்கிற எந்த ஆப்ஷன் கரெக்ட்? paramagnet அப்படின்னா ஃபியூ மேக்னெட்டிக் லைன்ஸ் மட்டும் என்ன பண்ணும்? அப்சர்வ் பண்ணும். மீதி எல்லாத்தையும் ரிப்பல் பண்ணி விட்டுரும். ஃபர்ஸ்ட் பார்த்தனா எல்லாம் ஸ்ட்ரெயிட் லைன் போகுது. சோ கிடையாது. செகண்ட் வந்து எல்லா மேக்னெட்டிக் ஃபீல்டையும் அதை அப்சர்வ் பண்ணிக்கிச்சு. இது ஃபெர்ரோ மேக்னெட்டா மட்டும்தான் ஆக்ட் ஆகும். நெக்ஸ்ட் இதுல ஒரே ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் சொல்ல போகுது. மீதி எல்லாமே ரிப்பல் ஆயிட்டு போயிட்டு இருக்கு. So இதுவும் இல்ல. அப்ப fourth option தான் few magnetic field lines inside the paramagnetic material. So fourth option. Next question. The amount of ideal liquid flowing per second. Pipes 1, 2, 3, 25 meter cube per second, 5 meter cube per second, 10 meter cube per seconds respectively. What is the velocity of pipe for having cross-sectional area 0.5 meter square? All the pipes are in same horizontal plane. இது வந்து நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டி இருக்கு இல்லையா? கண்டினியூட்டி ஈக்குவேஷன் நம்ம எழுதும் போது என்ன பண்ணுவோம்? எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் நம்மளோட பைப்புக்குள்ள என்டர் ஆகுதோ அவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் எக்ஸிட் ஆயிடும். அப்ப இது எல்லாமே எல்லா பைப்ல இருந்தும் நமக்கு வந்து வாட்டர் என்ன ஆகும்னா இவ்வளோ செகண்ட்ஸ்ல வெளியில போகுது. அப்ப ஃபர்ஸ்ட் இந்த பைப் 1, இந்த பைப் 1 by using continuity equation. இந்த continuity equationல வந்து நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் வாட்டர் A into B அப்படின்னு எழுதிருப்போம். A into B. இப்ப ஃபர்ஸ்ட் எனக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் இருக்குன்றத நான் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்ப Q1 இங்கதான் என்டர் ஆகுது. சோ இது Q1 வச்சுக்கோ. இந்த Q1 எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா இந்த மூணுக்கும் ஈக்குவல். அப்ப Q2 plus Q3 plus Q4. இதுல நான் எழுதும்போது Q1 எனக்கு எவ்வளவு இருக்கு? 25 கொடுத்துட்டாங்க. இதுல நோட் பண்ணிக்கோ. Q1 equal to 25, Q2 equal to 5, Q3 equal to 10. அப்ப Q1 எனக்கு 25னா Q2 வந்து எவ்வளவு இருக்கும்? 5 இருக்கும். Q3 வந்து 10 இருக்கும். ரிமைனிங் Q4 தான் நான் ஃபைண்ட் பண்ணணும்.
இப்போ Q4 ஃபைண்ட் பண்ணும்போது இது 25 minus 15 equal to Q4. இப்போ Q4 equal to எனக்கு எவ்வளோ 10. Q4 எனக்கு 10 தெரிஞ்சிச்சு. இங்க என்ன கொடுத்துருக்காங்க அடுத்தது பைப் 4க்கான ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் கொடுத்துட்டாங்க. அப்ப பைப் 4க்கான ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் A equal to 0.5 மீட்டர் ஸ்கொயர். வெலாசிட்டி ஆஃப் த பைப் என்னன்றதுதான் வேணும் இல்லையா நமக்கு. அப்ப Q equal to இந்த ஃபார்முலாலேயே சப்ஸ்டிட் பண்ணு. Q equal to AV க்கு எழுதணும்னா 10 equal to 0.5 into V. V equal to என்ன எழுதலாம் 10 divided by 0.5. அப்போ கேன்சல் பண்ணோம்னா நமக்கு எவ்வளவு வருது 5 20. So 20 meter per second. So answer வந்து 20 meter per second. இந்த பைப்ல எவ்வளவு ஸ்பீட்ல தண்ணி வெளியில போகுது 20 meter per second ஸ்பீட்ல வெளியில போகுது. Next question. A conducting rod of 1 meter length is rotating inside the uniform magnetic field 6.28 meter. Length L equal to 1 meter கொடுத்தாச்சு. Magnetic field B equal to 6.28 milli-tesla கொடுத்துட்டாங்க. With a frequency N equal to 50 revolution per second கொடுத்துட்டாங்க. What is the magnetic field perpendicular to the plane of rotation? உன்னோட magnetic field வந்து அதோட பிளேன்ல இருந்து பெர்பெண்டிகுலரா ரொட்டேட் ஆகும்போது EMF என்ன? மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து அதோட பிளேன்ல ரொட்டேட் ஆகுதுனாலே EMF க்கு ஃபார்முலா half B ஒமேகா ஸ்கொயர். சரியா? half B ஒமேகா L ஸ்கொயர். அப்ப EMF E equal to half B into 6.28 into 10 to the power minus 3 and ஒமேகா வந்து நம்ம என்ன எழுதலாம் 2 pi into N எவ்வளோ 50. L எவ்வளோ 1 ஸ்கொயரா. ஓகே, அப்ப இது எல்லாத்தையும் நம்ம கேன்சல் பண்ணோம்னா E equal to இந்த 2 கேன்சல் ஆயிடு. ரிமைனிங் இருக்கிறது எல்லாத்தையும் சால்வ் பண்ணும் பொழுது நமக்கு 1 வோல்ட் ஆன்சர் கிடைக்கும். ஆன்சர் 1 வோல்ட். Next question. A charge Q is initially at rest is placed in the origin of magnetic field B vector equal to 2I cap plus 3J cap plus 7K cap Tesla. Then the charged particle will be. என்னோட சார்ஜ் இனிஷியலா ரெஸ்ட் பொசிஷன்ல இருக்கு. சார்ஜ் வந்து அட் ரெஸ்ட். இதை நான் என்ன பண்றேன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல கொண்டு போயிட்டு பிளேஸ் பண்றேன். பிளேஸ் பண்ணும்போது என்னோட சார்ஜ் என்ன ஆகும் மேக்னெட்டிக் ஃபீல்ட என்னோட சார்ஜ் நான் பிளேஸ் பண்ணேன்னா சார்ஜ் எப்பவுமே என்ன பொசிஷன்ல தான் இருக்கும் ரெஸ்ட் பொசிஷன்ல தான் இருக்கும். ஏன் ரெஸ்ட் பொசிஷன் அப்படின்னா நமக்கான ஃபார்முலா F equal to Q into V vector cross B vector இருக்கும். என்னோட சார்ஜ் இங்க வந்து ரெஸ்ட்னா 0ல இருக்கும்போது அப்ப F equal to சார்ஜுக்கு ஸ்பீடு இருக்குமா ஸ்பீடு இருக்காது. அப்ப இவன் 0 ஸ்டேட்டுக்கு போயிடுவான். 0 ஸ்டேட்டுக்கு போயிட்டானா ஃபோர்ஸும் எனக்கு என்ன ஆயிடும் 0 ஆயிடும். அப்ப அந்த சார்ஜ் மேல ஏதாவது ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுமா? there is no force acting on the charge. அதனால சார்ஜும் remains at rest. Next question. A uniform thin rectangular plate is rotating about an axis passing through its center and perpendicular to the side B as shown in the figure. என்னோட rectangular வந்து அதோட perpendicular axisல B side rotate ஆகும்போது நமக்கு moment of inertiaக்கு ஃபார்முலா தெரியும். The moment of inertia I equal to M R square divided by 12. இந்த R square வந்து எனக்கு என்ன பேசிஸ்ல இருக்கு அப்படின்னா B பாயிண்ட்ல ரொட்டேட் ஆகுதுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்ப I equal to நான் M B square divided by என்ன எழுதிக்கிறேன் 12. So, okay, if the moment of inertia of the plate about the axis mr cube, என்னோட moment of inertia இந்த பிளேட்டுக்கு அவங்களே என்னன்னு கொடுத்துட்டாங்க mr cube. So, I equal to mr cube and m b square divided by 12. இந்த m cancel ஆயிடுச்சு. ரிமைனிங் நமக்கு என்ன வேணும் வேல்யூ ஆஃப் r தானே வேணும். அப்ப r equal to நம்ம என்ன எழுதலாம் d power 2/3 எழுதலாம் and 12 power 1/3 எழுதலாம். So, answer b power 2/3, 12 power 1/3. Second option. Last question. A space shuttle is launched in a circular orbit which is very close to the Earth's surface. ஒரு space shuttle circular orbitல இருந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா லான்ச் பண்றோம். இது எர்த். இந்த எர்த் சுத்திலும்
அந்த எர்த்தோட சர்ஃபேஸுக்கு நியரா என்ன இருக்கு அப்படின்னா இந்த ஸ்பேஸ் ஷட்டில் லான்ச் பண்ற சர்க்குலர் ஆர்பிட் இருக்கு. இது அதோட ஆர்பிட்ல இருந்து ரொட்டேட் ஆயிட்டே இருக்கும் இல்லையா, அது. ஓகே. And the minimum additional velocity to be given to the space scheduled to get free from the influence of the earth gravitational force will approximately will be. இந்த ஷெட்டில் வந்து என்னோட எர்த் சர்ஃபேஸ்ல இருந்து வெளியில மூவ் ஆகும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு மினிமம் வெலாசிட்டி தேவை. அந்த மினிமம் வெலாசிட்டி என்னன்றத ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க. சோ ஃபர்ஸ்ட் நம்மளோட ஷெட்டில் இந்த ஆர்பிட் சர்க்குலர் ஆர்பிட்ல இருக்குன்றதெல்லாம் அந்த ஆர்பிட்ல இருந்து நான் லான்ச் பண்றேன் எர்த் சர்ஃபேஸ்க்கு ரொம்ப க்ளோஸரா இருக்கும்போது அப்படின்னா நம்மளோட ஆர்பிட்டல் வெலாசிட்டி v நாட் ஈக்குவல் டு ஃபார்முலா என்னன்னு எழுதலாம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் gm பை ஆர் எழுதலாமா? அப்ப ஸ்கொயர் ரூட் ஆஃப் gm பை ஆர் எழுதும் போது v நாட் ஈக்குவல் டு இந்த ஜிக்கு எம் ஆர் ரேடியஸ் ஆஃப் த எர்த், மாஸ் ஆஃப் த எர்த் வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு 8 கிலோமீட்டர் பர் ஹார். ஆக்சுவலா இதை வந்து நம்ம 7.9 கிலோமீட்டர் பர் ஹார்ல மூவ் பண்ணலாம் ஆர்பிட்டல் வெலாசிட்டி. இப்ப இங்க இருந்து இது எஸ்கேப் ஆகுது அப்படிங்கும்போது ஹாவ் சம் எஸ்கேப் வெலாசிட்டி. எஸ்கேப் வெலாசிட்டி நமக்கு வந்து தெரியும் கான்ஸ்டன்ட் வேல்யூ 11.2 கிலோமீட்டர் பர் ஹார். இப்ப டோட்டலா இவன் எஸ்கேப் ஆகிறதுக்கு மூவ் ஆகிறதுக்கு எவ்வளவு மினிமம் அடிஷனல் வெலாசிட்டி தேவை அப்படின்றதுதான் கொஸ்டின். இப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்ம வெலாசிட்டி ஆஃப் மினிமம் ஃபைண்ட் பண்ணணும்னா இவங்க ரெண்டு பேர்த்தையும் என்ன பண்ணி எழுதிக்கலாம், மைனஸ் பண்ணி எழுதிக்கலாம். சோ மைனஸ் பண்ணி எழுதும் போது 11.2 மைனஸ் 8 ஈக்குவல் டு 3.20 கிலோமீட்டர் பர் செகண்ட்ஸ். ஓகே, இது எல்லாமே வந்து நமக்கு வெரி க்ளோஸ் டு த சர்ஃபேஸ். இங்க செகண்ட்ஸ்ல தான் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து செகண்ட்ஸ்ல தான் இருக்கு. ஆன்சர் தேர்ட் ஆப்ஷன். ஓகே, நம்மளோட ஃபுல் டெஸ்ட் சிலபஸ் 3க்கான கொஸ்டின் டிஸ்கஷன் ஓவர். தேங்க்யூ. ஹாப்பி டீச்சிங், ஹாப்பி லேர்னிங். அண்ட் நம்மளோட பிசிக்ஸ் மந்த்ரா, ரீட் clearly, write carefully and solve successfully. இதை யூஸ் பண்ண கண்டிப்பா நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ தேங்க்யூ.